ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். நானும் தேவனாமே நம்மளுடைய தேவசனையாக இருந்து கர்த்தரை துதிக்க போச்சு மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில யாரும் நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுட்டோம். அது பிரார்த்தனை கூட தேவசனையாக தேவனை துதிக்க போச்சு மகிமைப்படுத்த தேவன் தோதுள்ள கர்த்தர் கிருபை செய்து நானும் தேவன் நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு அன்பும் இறக்கவும் பாராட்டுக கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. உங்களோடு சேர்ந்து அணியானுக்கும் இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தமைக்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ நம்ம கைகளுக்கு வேதாகமத்தை தெரிந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வானமன்னாவை புசித்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவோமாக. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:3. 266 சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாருங்கள். ஆமென். ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்தில் எழுதுற பார்க்கிறோம். சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாருங்கள் என்பதை பார்க்கிறோம். You should be very careful in maintaining the spirit of unity in peace அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆவின் ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல்லி இங்கே அப்போஸ்தலர் உபதேசிக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த ஆவின் ஒருமைப்பாடு நமக்கு வேணும். நம்ம ஊழியத்திலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்ம இந்த ஆவின் ஒருமைப்பாடு நமக்கு தேவை. இந்த ஆவின் ஒருமைப்பாட்டை நம்ம பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொன்னால், அதுக்கு நம்ம கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக ஆங்காங்கே ஒரு பிரிவுகள் ஒரு சிதறிக்கிறவர்கள் காணப்படுகிறதை நாம் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனால் கர்த்தர் நாம் அழைத்த நோக்கமே வேற. நாம் அதை நோக்காமல் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்முடைய காரியத்துக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய பதவிக்காக இப்படி அழைத்துக்கொண்டு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அழைக்கிறது எல்லாமே எல்லாரையும் ஒன்போது ஆக்குறது தான். ஹalleluya. அவனிட்டும் இவனிட்டும் இல்லாதபடிக்கு எல்லாரையும் ஒரே சரீரமாக கர்த்தர் பார்க்கணும்னா கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ இந்த அழைப்பு ஒன்றா இருக்கிறபடியாய் அந்த ஆவின் ஒருமைப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். எல்லாரையும் கர்த்தர் ஒரே ஆளாகணும், அதாவது ஒரே சரீரமாக கொண்டு வந்திருக்கிறதா சரீரத்தை பாடுபட்டு அது ஒரே சரீரம் ஆக்கியும் இருக்கிறார். அப்போ அந்த சரீரத்தை நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவின் ஒருமைப்பாடு தான் அங்கே ஒன்றாக காணப்படும். இங்கே ஒன்றுங்கிற பாயிண்டை நம்ம யோசிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாக. ஆல் இன் ஒன் அப்படின்னா அர்த்தம் வாசிக்கலாம். அதாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்க. நாம் அவைகளாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து சரீரமாக எல்லாமே என்னவா இருக்கிறோம்? அவருடைய சரீரமாக என்ன இருக்கிறோம்? ஒரே பாடியாக இருக்கிறோம். வாசிக்கலாம். சரீரம் உண்டு, அவயங்களும் அதிகம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே எல்லாம் ஒன் அப்படின்னு காட்டுறதுக்காக இங்கே சரீரமாக இருக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாமெல்லாம் அவயங்களாக இருக்கிறது தனித்தனியாக வளர்ந்து போகிறதுக்கல்ல. அவயங்கள் தனித்தனி வரவே வளராது. ஒரு கை தனியாக வளர்ந்துருமோ அவர்கிட்ட வளராது. அது சரீரத்தோடு இணைக்கப்படும் போது தான் அது வளரும். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ எல்லாம் ஒன்றா ஆக்கி ஒரே சரீரமாக இருக்கிறது தான் தேவனுடைய திட்டம் தீர்மானம் கூட. ஆனால் சில நேரங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளோட சுய நிமித்தமாய், நம்முடைய சுய ஆசை இச்சை நிமித்தமாய் நாம் என்ன செய்கிறோம்? தனியாக பிரயாசப்பட பார்க்குறோம். ஆனால் எல்லாம் ஒன்று தான்ங்கிறத கர்த்தர் நமக்கு விளக்கி காட்டுறார். அதே 20 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:20 வாசிங்க. அவைகள் அநேகமாக இருந்தோம், சரீரம் ஒன்று தான். ஹalleluya. இங்கே மறுபடியும் அந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுறார். அவைகள் அநேகமாக இருந்தோம், சரீரம் ஒன்று. நாம் எல்லாருமே நிறைய ஜனங்கள் இருந்தாலும் கூட இங்கே எல்லாம் நாம் என்னவாக தான் இருக்கிறோம்? ஒன்றா தான் இருக்கிறோம். ஹalleluya. அதாவதுங்க 1+1 மல்டிபிள் ஆகிறது வேறு. 1+ அது ஒருத்தரோட உள்ள சேர்க்கப்பட்டு பலமாகிறது வேறு. இங்கே சொல்லப்பட்டது என்னென்னா ஆல் இன் ஒன் என்கிறது சொல்லப்பட்ட காரியம். இந்த கான்செப்டே வேறு. சரி, திருச்சபை கான்செப்ட் என்ன கான்செப்டு? ஆல் இன் ஒன்னாக. அப்போ 1+1 பலம் கூடியுமே அதனால எதை சாதிக்கலாம் அந்த கான்செப்ட் கிடையாது. 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ண பலம் உண்டாகும் அது கிடையாது. இங்கே சொல்லப்பட்டது என்னன்னா எல்லாரையும் ஒருமுகப்படுத்தணுங்கிறது தான் பாயிண்ட். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் ஆல் இன் ஒன் அப்படின்றது தான். அதை 22 வசனம் வாசிங்க. 26 27 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12 26 27. ஒரு அவையும் பாடுபட்டால் எல்லாம் சேர்ந்து பாடுபடணும். ஒருத்தர் பாடுபட்டா எல்லாம் சேர்ந்து பாடுபடணும். வாசிக்கலாம். ஒன்று மகிமைப்பட்டுச்சுன்னா எல்லா மகிமை கூட
எல்லாரும் சேர்ந்து மகிமைப்பட்டு சந்தோஷப்படுறோம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் நீங்கள் கிறிஸ்து சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமாய் தனித்தனி அவைகளா இருக்கீங்க. இயேசு சரீரமாய் ஒன்றா இருக்கிறீங்க. ஹalleluya. நாம் இயேசுக்குள்ள என்னவா இருக்கிறோம்? பிரிந்து இருக்கிறோமா? நாம் இயேசுக்குள்ள என்னவா இருக்கிறோம்? ஒரே ஆளா இருக்கிறோம். ஹalleluya. இங்க இருந்து பார்க்கும்போது நாம எல்லாம் ஒண்ணுதான். தேவன் பார்க்கும்போது நாம எல்லாம் ஒண்ணுதான். மேலிருந்து எட்டி பாருங்க. நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு அவருக்கு தெரியாது. உங்க தலை மட்டும் தான் தெரியும். என்னை பார்க்கும்போது என் தலை மட்டும் தான் தெரியும். மொத்தத்தில் இங்கே இருக்கிற 10-15 தலைகள் மட்டும் தான் ஆடுவோம். என்ன பார்க்க என்னவா தான் இருக்குது? உண்மை. இங்கே குட்டையோ நெட்டையோ குண்டா இருக்கிறவங்களோ மேலே பார்க்கணும்னு என்ன தெரியாது? தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி பார்க்கணும் தான் தேவன் விருப்பப்படுவார். தேவனுக்கு பசங்க சோத்திரம் உண்டாதாக. அப்போ எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டுங்கிறது தேவனுடைய திட்டமா? தேவன் ஒருவரே, நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டுங்கிறதே தேவனுடைய திட்டமா? ஹalleluya. தேவன் ஒருவரே, நாம் எல்லாரும் ஒருவரே. ஹalleluya. இப்படி வச்சுக்கலாமா? தேவன் ஒருவரே, நாம் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள ஒருவரே. ஹalleluya. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அதனால இங்கே ஆல் இன் ஒன் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் மறந்துடக்கூடாது. அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ஆவின் ஒருமைப்பாட்டை நீங்கள் என்ன செய்யுங்க? சமானத்து கட்டினால என்ன செய்ய? பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறேன். இதுக்கு என்ன செய்யணும்? இந்த வசனம் வாசித்து பாருங்க. 4:2 வாசி. எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும். எபேசியர் 4:2. அன்பினால் ஒருவரை தாங்கி வாசிங்க. சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை. தேவபசம் சோத்திரம் பொறுமையோடு சேர்ந்து ஆவியிலே அன்பா காணப்பட்டு என்ன செய்யணும்? ஆவின் ஒருமைப்பாட்டை நீங்கள் காத்துக்கொள்ளணும். தேவபசம் சோத்திரம் உண்டாக. இது கர்த்தர் இப்படி எல்லாரையும் ஒரே அழைப்புக்கு பாத்திரமாய் இப்படி ஒரே சரீரமாய் கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய எல்லாம் ஒரே அழைப்புக்கு பாத்திரமாய் ஒரே சரீரமாய் அவன் அவைகளை இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிறிஸ்து சரீரம் ஒன்றே, ஆனால் அந்த சரீரத்துக்கு அவைகளோ நாம் பல பேராக இருக்கிறோம். ஒருத்தர் கஷ்டப்பட்டா இன்னொருத்தர் கஷ்டப்படும், ஒருத்தர் சந்தோஷப்பட்டா இன்னொருத்தர் சந்தோஷப்படும். அந்த வருஷம் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஏன் தெரியுமா? எதுக்கு கர்த்தர் இப்படி அவைகள் ஒன்று சரீரம் ஒன்றா வச்சார் அப்படின்னா, ஒருத்தர் சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சாராம். ஒருத்தர் சார்ந்திருக்கணும், ஒருத்தர் தாங்கணும், ஒருத்தர் அன்பிலே தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் இப்படி செய்தார் என்று சொல்லி அது 1 Corinthians 12 ஃபுல்லாக வாசிங்கன்னா தெரியும். தேவன் பசங்க சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே நாம் ஆல் இன் ஒன், எல்லாரும் ஒன்று அப்படின்ற ஒரு காரியத்தை கர்த்தர் இங்கே அப்போஸ்தலர் மூலமாக உபதேசமாக இங்கே ஆவியான மூலம் எழுதி வைத்திருக்கிறேன் நாம் வாசிக்கிறோம். இப்படி இந்த ஆவின் ஒருமைப்பாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் பசங்க சோத்திரம் உண்டாக. இதாவது இது சபைக்கு உள்ள ஒரு வசனம் தான். ஆனால் சபை குடும்பத்தால் இருந்திருக்கிறதா? இது ஒரு குடும்ப காரியமாக இன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு குடும்ப ஆலோசனையாக இந்த ஆவின் ஒருமைப்பை காத்துக்கொள்வது எப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த ஆவின் ஒருமைப்பை பாதுகாக்க வேண்டும் சொல்லி நாங்கள் துவாவை நமக்கு திருமணம் பெற்றார். ஆனால் இது சபைக்கு கொடுத்த வார்த்தை தான். சபையிலே அவைகளாக இருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு அவன் ஆவின் ஒருமைப்பை காத்துக்கொள்ளும்போது சபையின் ஆவின் ஒருமைப்பை என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படும். ஒரு குடும்பத்தில் ஆவின் ஒருமைப்பாட்டை நீங்கள் பாதுகாக்கலைன்னா அந்த கிளைச்சபையில் ஆவின் ஒருமைப்பாடு என்ன செய்யாங்க? குலைக்கப்படும். அங்கதான் இருக்குது நம்ம பாயிண்ட். ஒரு 5 ஃபேமிலி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்ச்சில் அந்த ஒரு ஃபேமிலியில் அந்த ஒருத்தருக்கு ஆவின் ஒருமைப்பட்ட குடும்பம் இல்லைன்னா அது இந்த நாளையும் செஞ்சிடும், கெடுத்துப்படும். தேவபசம் சோத்திரம் இல்லாத. ஆகையினாலே இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு குடும்பத்தில் ஆவின் ஒருமைப்பை பாதுகாக்க எப்படி என்று சொல்லி நான் பார்க்குறோம். தேவபசம் சோத்திரம் இல்லாத. இப்போ நம்ம வாசிக்கலாம். அதுக்கு இப்போ 2 பகுதியாக இந்த செய்தி 2 பகுதியாக பார்ப்போம். ஒன்று, இந்த ஆவின் ஒருமைப்பாட்டு மூலமாய், அதாவது இந்த ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி மூலமாய் நமக்கு வர பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் எந்த நோக்கத்தோட, எந்த ஆட்டிடியூட்னால, எந்த குணத்தினால இந்த ஆவின் ஒருமைப்பாட்டை நம்மளால் காக்க முடியல அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஒரு பாசிட்டிவ்ஸ் உள்ள பாயிண்ட்ஸும் பார்ப்போம். அது இது டிஸ்டர்ப் பண்ணுற நெகட்டிவ் என்னன்னு பார்ப்போம். எல்லாம் வேதாகம் அடிப்படையாக பார்ப்போம். முதலாவது இங்கே நம்ம பார்க்குறது இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். மத்தேயு 18:19 வாசிங்க. ஆவின் ஒருமைப்படுறதுனால என்ன உண்டாகும் அப்படின்னு பாருங்க. நமது ஜெபம் கேட்கப்படும். வாசிக்கலாம். நீங்க 2 பேர் எந்த ஒன் ஆன் ஓர் மெனி நீங்க எல்லாம் சேர்ந்து வேண்டி போற எந்த காரியத்திலும் ஒருமுகப்படுத்த அழுதி வாசிங்க.
பூமியிலே ஒருவப்பட்டிருந்தால் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் ஒருமைப்பட்டு நீங்க தேவனை கண்ட பரலோக பிதா மூலம் உங்களுக்கு அதை என்ன செய்யப்படும்? அனுக்கிரகம் செய்யப்படும், உண்டாகப்படும். தேவசம் சோத்திரம் உண்டாக 1-2 பேர் இருந்தா அங்க இயேசு சொல்றது அடுத்த வசனம் வாசிக்கிறது. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன். அப்ப 2 பேரும் 3 எங்க கூப்பிடுறாங்களோ அங்க இயேசு வருகிறார். வந்து அடுத்த என்ன செய்யறார்? நீங்க அந்த காரியத்தை ஒருமைப்பட்டு ஜெபிக்கும் போது அவர் நாமத்தினாலே பிதாவிடம் நமக்கு அருளப்படுது. இப்போ இந்த இடத்துல பெரிய மிஸ்டேக் நடக்குதுன்னா, ஒருமைப்பட்டு ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. குடும்ப ஜெபத்தில் ஒருமைப்பட்டு ஜெபிங்க. ஆளுக்கு ஒரு எண்ணத்தை வச்சு ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் எங்கள் வீட்டிலாம் சில ஜெபத்தில் பார்த்து காமெடியாக ஒருத்தர் பிளாக் கலர் பொண்ணு ஜெபிப்பான், ஒருத்தர் ஒன்றலன் பொண்ணு ஜெபிப்பான். ஒன்று இதுக்கெல்லாம் செலவு வரக்கூடாதுன்னு ஒன்று ஜெபிக்குது. 2 பேர் 2 பிள்ளைகள் அப்படி ஜெபி, ஒன்று செலவிட்டு ஒன்று ஜெபிக்குது. இன்னொன்று என்ன செய்யுது, இதெல்லாம் தாங்க எங்களுக்கு சக்தி தாரதில் ஒன்று ஜெபிக்குதுன்னா, இப்படி ஆளுக்கு ஒரு விதமாக ஜெபிச்சா ஒருமைப்பட்டால் எப்படி உண்டாகும்? இப்போ 2 பேர் 3 தான் ஆண்டு வந்து உட்காந்துட்டார். சரி, நீ கேட்ட அப்ளிகேஷன் மேலே அனுப்பணுமே. அனுப்பும்போது ஒவ்வொன்று என்ன செய்தது, ஒன்று ரோஸ் மில்க்கு, ஒன்று காஃபி, ஒன்று சாப்பாடுலாம் எப்படி வரும்? ஒருமமாக ஜெபிங்க. உங்கள் குடும்ப ஜெபம் கேட்கப்படும்னா எல்லாரும் யுனைட்டியாக ஜெபிங்க. ஹல்லேலூயா. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இங்கே கூட்டி ஜெபிச்சா நல்லா இருக்குன்றது சபையின் ஒரு கோட்பாடு இருக்குது. அது வேற, நான் இங்கே சொல்ல வரல. இங்கே சொல்றது எத்தனை பேர் ஜெபிச்சாலும் சரி என்னவா இருக்கணும்? ஒருமுகமாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரே பாயிண்ட்ல பூமியில நீங்க ஒருமனப்பட்டு ஜெபிச்சா, அதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒருமைப்பட்டு ஜெபிச்சா பரலோகத்திற்கு பிதா உங்களுக்கு என்ன செய்வார்? பலனளிப்பா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு பணம் ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிப்பான். இன்னொருத்தர் எட்டாவது ஒன்று அவன் பணம் கொடுத்தா அப்படி என் கையை தடுத்தாலும் மாட்டேங்குது. எப்படி அந்த காரியம் நடக்கும்? உங்களுக்குள்ள ஜபத்தில் உரசல் இருந்தது, ஒரு ஆவிக்கிற உரசல் ஜபத்தில் விண்ணப்பத்தில் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் அந்த காரியம் நடக்காமே போயிடும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. ஏன்னா உங்கள் ஜபம்லாம் ஏறு மாறாது. ஒரு நாள் எங்கள் அம்மா ஜெயிக்கிறேன் பார்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஜெயிப்பான். தலையில் பாடு போட்டு ஜெயிப்பான். சில சவுண்டு வெளியே, சில சவுண்டு வெளியே. ஒரு நாள் நல்லா காது கொடுத்துட்டே கேட்டேன், என்ன ஜெபிக்கிறாங்க அப்படின்னு. மலடியாக இருக்கிற மருமலை பிள்ளை வச்சு, மலடியாக இருக்கிற மருமலை பிள்ளை வச்சு இப்படி ஜெபிச்சுட்டு இருந்தான். ஜபத்தை நிப்பாட்டிட்டு அவளை மலடி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பிள்ளைக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, பிள்ளை தாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. நானும் பிள்ளை தாங்கன்னு ஜெபிக்கிறேன். மலடியாக இருக்குன்னு சொல்லி ஜெபிச்சிங்க அப்படின்னு அப்படிதான் வசனம் இருக்குது. அப்படி ஜெபிக்கக்கூடாது. மலடி யாரும் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நீ பிள்ளை வேணும்னு சொல்லி ஜெபிக்க கத்த செய்வார். அந்த ஜபத்தை அவன் உடச்சான். ஒரு நாள் ரொம்ப நாளாக ஜெபிச்சிருந்தேன். ஒரு 6 வருஷத்துக்கு மேலே கூட ஜெபித்தார். ஒரு நாள் காது கேட்டு ஆவியான எனக்கு உசுப்பி அது என்ன ஜெபம் பண்ணுறேன் வரியை மாற்ற சொன்னார். அப்போ தான் அந்த பிள்ளை வரக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்கள் 3 பேர் ஜெபிக்கும் போது ஒரு ஜெபம் மட்டும் வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. அதாவது உடைக்கும்படியாக கத்தனை கிருபை செய்த அந்த ஜப வரியை மாற்றினார். அதுக்கப்புறம் பண்ண ஜபம்லாம் கேட்கப்படுது. ஹல்லேலூயா. எப்படியாவது ஒரு காரியத்தில் இருந்துச்சு பூமியிலே ஒருமைப்பட்டு குடும்பமாக ஜெபிங்க. ஒரு பண கஷ்டம் இருக்கா, கணவன் மனைவி பிள்ளைங்க குடும்பமாக ஜெபிங்க. நான் தனியாக ஜெபிச்சுக்க, நீ தனியாக ஜெபிச்சுக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை குடும்பமாய் ஒருமைப்பட்டு ஜெபிக்க வேண்டும். உங்கள் காரியம் நடக்கணும் அப்படிதான். இல்லைன்னா வெவ்வேறுமாக ஜெபிச்சிங்கன்னா வெவ்வேறு அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கோம். அது ஒன்றுக்கு ஒன்று மாறாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று மாறாக அமைஞ்சிடும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி செய்யாதீங்க. அதனால் நீங்கள் இந்த ஆவின் ஒருமைப்பட்ட பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதோட பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பலன் அப்படின்னா, தேவனிடத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த காரியத்தை குடும்பமாக என்ன செய்யுங்க, ஒருமன ஆவியிலே ஜெபிச்சு பாருங்க, தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்போ ஒருமன ஆவியிலே நீங்கள் தேவனத்தை ஜெபிச்சா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவனிடத்திலிருந்து பதில் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2வது காரியம், ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. சங்கீதம் 133ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. சங்கீதம் 133 1-2. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமா இருக்கு, எவ்வளவு நன்மையா இருக்கு, எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு. ஒரு சந்தோஷம் அப்படின்றது ஒருமித்து வாசம் பண்றதுதான், பிரிஞ்சு வாசம் பண்றது இல்ல. அது எப்படி இருக்கு வாசிக்கலாம். ஊற்றப்பட்ட தாடியில வடிகிறதும் நல்ல தைலத்துக்கும்
மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த ஷவர் ஆஃப் பிளெஸிங் பாருங்க, அந்த பனி எப்படி பின்னாடி பாருங்க, வாசிக்கலாம். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹalleluya. ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் எப்போ வருமா? நீங்க அந்த ஒருமனப்பட்டு யூனிட்டியா இருக்கும்போது தான் வரும். ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யற இடத்துல யூனிட்டியா இருக்கும். அந்த பக்கம் திருப்பிக்கிறது, இவங்க இப்படி திருப்பிக்கிறது, அந்த யூனிட்னஸ்ல அந்த மாதிரி ஒரு யூனிட்டிலாம் கிடையாது. அது யூனிட்டியும் கிடையாது. தேவனுடைய வசனம் சோதரம் உண்டாதாக சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் அங்கே ஜீவனும் ஆசீர்வாதம் அங்கே கட்டளையிடப்படும். தேவனுடைய வசனம் சோதரம் உண்டாதாக ஒருமித்து வாசம் செய்யும்போது தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. நித்தியனால ஆண்டோட ஜெபம் பண்ணி வாங்கிக்க முடியும், என்னால் உபவாசம் செய்வேன் அப்படின்னு நினைக்காங்க. அது நீ பர்சனலாக தேவனுக்குள்ள உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆசிர்வதிக்கப்படணும், வீடு ஆசிர்வதிக்கப்படணும், குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னா எங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, எல்லாம் ஒருமித்து. ஃபர்ஸ்ட் பார்த்து என்ன சொன்னோம், ஒருமனப்பட்டுன்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம், ஒருமித்து. ஆனால் எப்படி பார்த்தாலும் it should be bring to the one. Hallelujah. எல்லாரும் ஒன்று அப்படின்றத மைண்ட் வச்சு தான் இங்கே செய்ய போகிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகியால் இங்கே நம்ம ரெண்டாவது காரியம் என்ன பார்க்குறோம், ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் அங்கே இருக்குன்னு சொல்கிறோம் பார்க்குறோம். மூணாவது பாருங்க, ஒரு பவர் இருக்கு. அப்போ 2ஆம் அதிகாரம் 1-2 அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தபோது பெரிய பரிசுத்தாவின் வல்லமை அங்கே இறங்கினதை பார்க்கிறோம். அது வரைக்கும் அங்கே வரல, அவங்க கூடி இருக்கும்போது அங்கே வந்ததான் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போ 2:1. அந்த நாள் வந்தபோது ஒருமனப்பட்டார்கள். அவர்கள் அந்த பவர் ஆஃப், அதாவது பவர் பெற்றுக் கொள்றதுக்காக அந்த ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டியை பாதுகாத்துக் கொண்டார்கள். வாசிக்கலாம். நிரப்பிட்டு பவர் இறங்கிச்சு. ஹalleluya. ஒரு வல்லமை உங்களுக்கு வேணும்னா கூடி ஜெபம் பண்ணி ஒருபட்டு பட்டமா இருங்க. ஆள் ஒரு பக்கமோ மனசு சிந்திச்சு கொண்டிருக்கிறதா பவர் இறங்காது. சில நேரங்களில் பாடல்களில் நீங்கள் எல்லாம் ஒருமனப்படும் போது தான் பாடல். இன்னைக்கு நான் இந்த ஷவரா பிளெஸிங்கை நான் பார்த்தேன். ஹalleluya. நீங்கள் அந்த ஷவரா பிளெஸிங்கை பார்த்தேன். குட்டி டாட்ஸாக மேலே அப்படியே விழுந்து ஏழுவசம் சோத்திரம் உண்டாதாக. அது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஆட்டில் இறந்ததுனால சொல்ல மாட்டேன். நீங்கள்லாம் என்ன செய்ய ஒருபட்டு உள்ள ஒரே பாடியாக ஜபிக்கிறனால என்ன செய்யற இடத்துல இந்த ஷவரா பிளெஸிங்கை பார்க்க முடியும். அந்த வல்லமை உங்களுக்கு எப்போ இறங்கினா ஒருமனப்பட்டிருக்கும். 120 பேர் கூடியிருந்தாங்க, 5 பேராலும் பரவாயில்ல. இயேசு நம்ம சொன்னது எவ்வளோ பேர் கால்குலேஷன் சொன்னார், 1க்கு 1 2 தான் சொன்னார். 120 500 அவங்க கட்ட நம்பரெல்லாம் மென்ஷன் பண்ணல. 1க்கு மேற்பட்டால் ஒருமனப்பட்டு ஒருமித்து ஒருமனப்பட்டா அங்கே என்ன பவர் வல்லமை, அந்த வல்லமை என்ன செய்ய பசுத்த வல்லமாக இறங்கும். நீங்கள் குடும்பமாய் சாயங்காலம் போல் ஒரு குறித்த வேலையில் என்ன செய்யுங்க, ஒரு மனதாக பற்றி நாமெல்லாம் செமிச்சு இந்த காலத்துக்கு பெற்றுக்கொள்ளும் முழங்காக பட்டு பாருங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய பசுத்தவெல்லாம் அபிஷேகத்தை பார்ப்பீங்க. ஹalleluya. நிறைய பேர் குடும்ப ஜபத்தில் பசுத்தாய் பெற்றிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க, சிறு பிள்ளைகள் 8 வருஷம் பெற்றிருக்காங்க. டேரிங் மீட்டிங் மாற்றமல்ல, காத்திருப்பு, அதாவது பௌர்ணமி ஜபம், அதாவது முழு ஜபத்தில் மாத்திரமல்ல, குடும்ப ஜபத்திலே நீங்கள் ஒரு மூன்று ஜபிக்கும் போது நிச்சயமாக பசுத்தாவே பிள்ளை சிறு பிள்ளைகள் பெற்றுக்கணும். தேவனுடைய சந்தோஷமாக அதுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஜபம் பண்ணுற நேரத்தில் பிள்ளைகள் அப்படி விளையாட விட்டுறதுனா எங்கே ஒரு மனம் வரும். ஜபம் பண்ணுற நேரத்துலாம் பாட்டு புஸ்தகமே தேவை எங்கள் வீட்டில். அது வரைக்கும் அந்த பாட்டு புஸ்தகம் எங்கே இருக்குன்னே தெரியாது. சரி, அதெல்லாம் உட்காரணும், பாட்டு புஸ்தகம் எடுத்து வரும், அப்புறம் பாட்டு புஸ்தகம் தேடுறது. அப்படி எத்தனை பாட்டு புஸ்தகம் தேடுறது. இதில் ஒரு மனம் இல்லைன்னா அங்கே வராது. பசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு இறங்கி அங்கே அந்த ஜபத்தை அங்கீகரித்து ஆசிரியத்து அதோட பதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, தயவுசெய்து ஒருமனப்பட்டு இந்த பிரதேசனால அந்த அவர்கள் ஜெபிச்சது போல அப்போஸ்தலர் 2:2 பிரகாரம் 1:2 பிரகாரமாய் ஒருமனப்பட்டு கூடியிருக்க பாருங்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. 4வது காரியம், அப்படி ஒரு கூடி ஜெபிக்கும் போது என்ன வந்து ஒரு குறைவும் வராது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43 வாசிங்க. அந்த இடத்துல ஒரு குறைவே இருக்காது. எல்லாம் பொதுவாக அனுபவிக்கணும். இது சபை கூட்ட வார்த்தை தான், ஆனால் நம்ம குடும்பத்திலேருந்தே இதை ஆரம்பிக்கணும். அப்போ தான் சரியாக வரும். வாசிக்கலாம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. 43 2:43 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து நான் வருஷம் ஒரு பாயிண்ட் சொல்ல பாருங்க. முதல்ல ஒருமனப்பட்டு, அப்புறம் ஒருமித்து, மறுபடியும் ஒருமனப்பட்டு, இப்போ மறுபடியும் ஒருமித்து. சகலத்தை பொதுவாக வச்சாங்க. சகலத்தை பொதுவாக வச்சா அவங்க என்னங்க குறை வரும்போது என்ன, ஒருத்தர் பைக் முன்னாடி இருக்குன்னா ஒருத்தர் பைக் இருக்குது, ஒருத்தர் சைக்கிள் இருக்குது, அப்படி தானே. அவங்க பொதுவாக வைக்கிறதா பைக் அங்கே இன்னொன்று வாங்கணுமா, தேவைப்படாது, குறைவாங்க வராது.
ஒரு சாப்பாடு முன்னாடி இருக்குது, இன்னொருத்தர் சாப்பாடு கொண்டு வராங்க, ஒருத்தர் குழம்பு கொண்டு வராங்க, ஒரு சாப்பாடு கொண்டு வராங்க. பொதுவாக வச்சுக்கோங்க, அவங்க குறைவே வராது. வாசிக்கலாம். ஆ வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆணியாட்சிகளையும் ஆசிகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். தேவையானது பகிர்ந்து கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன இல்லைங்க, பஞ்சன்றதே இல்லை. ஹalleluya. ஒரு குறை ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல என்ன செய்யல, ஒரு ஒருமனம் இல்லை, ஒரு ஒருமித்து இல்லை, ஒரு குறை ஒரு இருக்குன்னா அங்கே ஒருமைப்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஒரு சபைக்குனாலும் சரி, ஒரு தனி குடும்பத்தினாலும் சரி, ஒரு ஊழியர்னாலும் சரி, அங்கே ஒருமுகம் இல்லைன்னா, ஒருமித்து இல்லைன்னா அங்கே ஒரு குறைவு இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் அங்கே நிறைவாய் வரும்போது அந்த குறைவு என்ன செய்யும்? போயிடும். அந்த பரிசுத்தவர் நிறைவாக வரணும்னா நீங்கள் மறுபடியும் ஒருமனப்பட்டு தான் இருக்கணும். அப்படி ஒருமனப்படும்போது பரிசுத்த வந்து அங்கே என்ன செய்ய குறைவாங்க நீங்குது. நிறைவானது வந்து குறைவானது ஒழிந்து போகும். அப்படியே பரிசுத்தம் வரும்போது என்ன செய்யறது, குறைவானது காணாமல் போயிட்டு சொல்லிப்பார்கள். கர்த்தர் பசம் சோத்திரம் இல்லாத இங்கே 4வது பெனிஃபிட்டு, ஒரு குறைவும் இல்லை. அதாவது என்ன ரீசன் அப்படின்னா, அதாவது ஒருமனப்பட்டு இருக்கிறதுனால ஒரு குறைவு உங்களுக்கு வராது. உங்கள் பொருளை அவங்க கொடுக்கலாம், அவங்க பொருள் கொடுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள அந்த பொருளை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பைக் வாங்கினா போதும், 2 பேர் 3 பேர் நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பொருள் வாங்கினா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி தான் என்ன செய்யணும், உங்களுக்கு அது குறைவு இல்லாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்போ இங்கே பொதுவாக வைத்து தேவையானதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, பகிர்ந்து கொடுத்தார்கள். நம்ம குடும்பத்தை அப்படி ஒருமனப்பட்டு என்னைக்கே கொடுக்குறோமா? அவன் கொடுவானா எனக்கு ஒன்று வை, அவனுக்கு 2 வேணும் எனக்கு 2 வை. இப்படி தான் நம்ம சண்டை போட்டு ரெடியாக இருக்கிறோம். தேவவசம் சோத்திரம் இல்லாத அப்படி இல்லாமல் ஒருமித்து வைக்கப்படுகிறோம். சகோதரன் சரி, வீட்டில் அக்கா தங்கா சரி, குடும்பம் என்ன இருக்கோ வீட்டில் அதை ஒருமித்து அதை பகிர்ந்து சாப்பிட பாருங்கள், பகிர்ந்து அந்த பொருளை பயன்படுத்த பாருங்கள். நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு குறைவுன்றது இருக்காது. ஹalleluya. தேவவசம் சோத்திரம் இல்லாத இது 4வது 5வது பெனிஃபிட் பாருங்கள். அப்போ அது 2:46 வாசிக்கலாம். ஒரு கைண்ட்னஸ் கிடைக்கும். தேவனுக்கு ஜனங்களாக ப்ளீஸ்னஸ், ஒரு கைண்ட்னஸ் பெற்றுக்கொண்டாங்க. நமக்குள்ள ஒற்றுமையாக காணப்பட்டா எந்த இடத்துல எந்த மனித நினைச்செல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவவசம் சோத்திரம் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் போய் நீங்கள் ஒரு ஆட்டை கேட்டு பாருங்க, என்ன அவங்க அண்ணன் வந்து அப்படி சொல்கிற, நீ இப்படி சொல்கிற, தரமுடியா போங்க அப்படின்வாங்க. அப்புறம் தம்பி அப்புறம் அண்ணன் வந்து கேட்டால் நீ உன் தம்பி அப்படி சொல்லிட்டு நீ மக்கள்கிட்ட தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஒற்றுமை வேணும். ஒரு பஸ்ஸில் போய் டிக்கெட் வைக்க போயிருக்கிறாங்க. ஒரு போய் ஒரு அதை அந்த பொண்ணை விட்டு நீ போய் அந்த கண்டக்டர் இடம் கொடுப்பாரு, அந்த பொண்ணு விட்ட மயங்கிறான்னு சொல்லி அந்த எங்கேயா உட்கார வேண்டிய பொண்ணுலாம் கிடையாது. பொண்ணு ஒன்று கேட்டால் கொடுத்துருமோ அதெல்லாம் இல்லை, அப்படி பஸ்ஸை திருப்பி வச்சு விட்டான். அடுத்தால அப்போ ஒரு வயதான ஆள் அனுப்பிச்சுடுவோம். அந்த வீட்டு பெரியவரை அதை இறக்கப்பட்டு சீட் கொடுப்பாரு அப்படின்னா, வயசான முன்னாடி சீட் பிடிக்கிறதா ரிசர்வ் பண்ணுறது இல்லையா, இப்படி அசாரம் கேட்டி அதெல்லாம் இல்லை போங்க அப்படின்னு கட்டி விட்டான். மறுபடியும் சின்ன பிள்ளைய விட்டு அண்ணே எனக்கு சீட் கிடைக்குமானே அப்படின்னு பஸ்ஸில் கேட்க சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் தனியாக என்ன பண்ண அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கொடுக்க முடியாது, சின்ன பிள்ளைலாம் கொண்டு கட்டி விட்டான். கடைசியில் 4 பேரும் போய் ஐயா கண்டிப்பாக ஐயா நாங்கள் ஒரு வருஷத்துக்கு லட்சத்துக்காக போகிறோம், எப்படியாவது மெட்ராசிட்டி இல்லைன்னு மட்டும் சொல்கிறீங்க, 4 பேர் 9 கேட்டோம். அன்றைக்கி மனம் கொஞ்சம் இறக்க முடியாது. இந்த ஒரு மனம் அவரை திருப்பிட்டு ஹalleluya இருந்தால் அவர் ஒரு மனமாக நீ கை செஞ்சால் எழுந்து வரும். சில இடத்துலலாம் சில ஆட்கள்கிட்ட பாஸ்டர் பெர்மிஷன் வரிசையாக ஃபோன் வரும். அண்ணன் ஃபோன், ஐயா அந்த மீட்டிங் நடத்தி கொடுத்துருங்க, அடுத்த தம்பி ஐயா மீட்டிங் நடத்தி கொடுத்துருங்க. அப்புறம் அப்பா வரிசையாக ஃபோன் பண்ணுவார். சாமியார் அந்த பாஸ்டர்கிட்ட பேசுவேன், என்ன குடும்பமாக ஃபோன் பண்ணுறாங்க எல்லாம் உங்கள் மரியாதை ஐயா, அதெல்லாம் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணி கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் கூப்பிட்றாங்க. மனசு கொஞ்சம் இழப்பு. ஒருமைப்பாடு ரொம்ப முக்கியம். ஆவின் ஒருமைப்பாடு ரொம்ப முக்கியம். ஹalleluya. இது குடும்பத்தில் ஜாக்கிரதையாக செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இது இப்போ பாருங்கள் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ மொத்தமாக 5 பாயிண்ட் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் குடும்பத்தில் அந்த ஆவின் ஒருமைப்பட்ட பாதுகாக்கனால என்ன உண்டாது அப்படின்னா, யூ வில் கெட் த பவர் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்கள் ஜபங்கள் பரவத்தை கேட்கப்பட்டு பதில் கொடுக்குற ஒரு காரியமும் உண்டு. 3வது காரியம் ஷவர் ஆஃப் பிளெஸ்ஸிங் அங்கே உண்டு. 4வது உங்களுக்கு குறைவே இருக்காது, எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறனால குறைவே இருக்காது. 5வது மக்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு கைண்ட்னஸ் கிடைக்கும்.
தேவனவசம் சோத்திரம் உண்டாதாக. அந்த அது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்ம என்ன இருக்குது, நம்மெல்லாம் ஆவின் ஒருமைப்பாடு. இது நான் சொல்கிறது எல்லாமே ரெண்டுக்கு சேர்ந்து தான் பொருந்தோம். சபைக்கும் உண்டு, நம்முடைய இண்டிவிஜுவல் குடும்பத்துக்கும் உண்டு. தேவனவசம் சோத்திரம் உண்டா. இப்படி ஒருமைப்பாடா ஒரு காரியத்தை ஆவின் ஒருமைப்பாடா நாம் செஞ்சோமானா இப்படி தேவனுக்கு பலனை நாம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதை விட்டு போட்டு இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஆளுக்கு தாந்தோன்மையமாக நடக்கக்கூடாது. ஒரு கைகோத்தல் இல்லாமல் நடக்கக்கூடாது. நான் செஞ்சுறேன், என் திறனால இது முடியும், என்னோடய ஸ்கில்னால் முடியும், என்னோடய அத்தாரிட்டியாக முடியும், அப்படி தனிப்பட்ட முறையில் செஞ்சு பார்க்காதீங்க. அது ஃபெயிலியர் ஆகிடும். உங்கள் குடும்ப ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் குடும்பமாக ஒருமனப்பட்டுருக்கணும். சபையோட கிறிஸ்துவின் சரியமாய சபைக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அந்த சபை ஒருமனப்பட்டு வேண்டும். அப்போ தான் அது இந்த விதமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவனவசம் சோத்திரம் உள்ளதாக. ஆகையினாலே இது நம் ஒருமைப்பாட்டின் குடும்பத்திலும் சரி, ஆவின் ஒருமைப்பாட்டை நம் குடும்பத்திலும் சரி, கிறிஸ்துவ சரியமான சபைக்கும் நாம் பாதுகாக்கப்படும் போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தோம். இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு ஒரு 5 குணங்கள் இருக்குது. இப்போ 5 ஆசீர்வாதம் பார்த்துட்டோமா? இதெல்லாம் செய்யக்கூடாதபடிக்கு இதை கெடுக்கிறதுக்கு ஒரு 5 குணங்கள் இருக்குது. ஏன்னா இதுக்கு என்னென்னா ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா ஸ்லிப் ஆஃப் த இந்த யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட். உங்கள் காரியத்தை யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் ஸ்லிப் பண்ணுறதுக்குன்னு உங்களை சரியை வைக்கிறதுக்குன்னு சில குணங்கள் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு 5 குணங்கள் இப்போ பார்க்கலாம். இது எல்லாம் ஆதியாமத்திலே இருக்குது. இந்த 5 குணங்களும் ஆதியாமத்திலே முதலேருந்து அடிக்கடி எனக்கு ஒரு பாஸ்டர், எனக்கு ஒரு பைபிள் ஸ்டேட்டுக்கு ஒரு பாஸ்டர் சொல்வார், மெட்ராஸ் அவர் சொல்வார், ஆதியாமத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணு, ஃபுல் பைபிள் நீ கவர் பண்ணிக்கலாம், அதில் அவ்வளோ வெளிப்படுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நிறைய விஷயங்கள் ஆரம்பம் ஆதியாமத்தில் தான் இருக்குது. அதனால தான் அது ஆதியாமம் பேர் வந்துச்சியா அப்படின்னு சொல்லுவார். அதனால் சில குணங்கள், ஒரு கெட்ட குணங்கள் கூட இங்கே எழுதி வைக்கப்படுறது பார்க்கலாம். அந்த கெட்ட குணங்கள் ஆவி ஒருமைப்பாட்டை கெடுத்துன்னு சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் சோத்திரம் உள்ள. இப்போ முதல் பாயிண்டை பாருங்கள். முதல் பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம். ஆவி ஒருமைப்பாட்டை உள்ள பெனிஃபிட்ஸ், அதாவது பலன் என்ன பார்த்துட்டோம். இந்த ஆவி ஒருமைப்பாட்டை சேதப்படுத்துகிற அந்த குணங்கள் என்னன்னு இப்போ பார்ப்போம். முதல் காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11-12. இங்கே இங்கே ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க. புசிக்க கூட கனியை புசித்தாங்க. அவர் நிர்மாணம் அறிஞ்சோன்னு ஒளிஞ்சிக்கிறாங்க. தேவன் பயந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ தேவன் கேட்குறா, நீ எங்கன்னு கேட்குறா. நான் இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னார். ஏன் உனக்கு நிர்வாணியான சொன்னது யார் என்று சொல்லி கேட்குறா. அதுக்கு அவர் பதில் சொல்ல அவர் வாசிக்கலாம். 12. எவரி என்னோடு இருக்கிற அந்த ஏவாள், அதை நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, அவன் எனக்கு கொடுத்தா அப்படின்னு 2 பேரும் என்ன செய்கிறாங்க, குற்றம் சாட்டுறதை பார்க்கலாம். ஆதாம் 2 பேர் யாருன்னு பழி போட. இந்த முதல் காரியம், இந்த ஒருமைப்பாடு கிடைக்கிற பிறர் மேலே பழியை போடாதீங்க. தேவனவசம் சோத்திரம் உள்ள. பிறர் மேலே நீங்கள் பழியை போட்டுட்டீங்கன்னா அங்கே உடனே 1/2 ஆயிரும். நம்மளாம் எதுக்கு போதம் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? 10/1, 100/1 அப்படி போதும். ஆல் இன் 1 பண்ணுறோம். இதை பிரிக்கிறதுக்கு ஒரு ஆளை பழியை போட்டு என்ன செஞ்சிடாது. ஆமாம், 2 பிள்ளைகளும் நம்ம கண் போல பார்க்குறோம். ஒரே பிள்ளைகளாக 2 பிள்ளைகளும் 1 போல பார்க்குறோம். அதை யாராவது ஒருத்தர் பழியை போட்டாங்கன்னா அங்கே 2 வித்தியாசம் தெரிஞ்சு போயிருக்கு. கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இங்கே பாருங்கள், இங்கே கொடுக்கப்பட்ட கட்டளை நிறுவனமா அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசித்து பாருங்கள். அதே 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தது வெட்கப்படாது. 2ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஒரே மாம்சமா இருப்பார். 2 பேரும் 2:1. 2 பேரும் சேர்ந்தது 1 தான். இதை தனி பிரிக்க முடியாது. ஆதாம் என்ன செஞ்சான்? நீ கொடுத்த இந்த அவன் சொல்கிற பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எப்படின்னா, நான் தனியாக சுற்றி போயிட்டு இருந்தேன், என்ன இந்த ஏவாளோட சேர்த்து வச்சிரு, அது சும்மா இருக்க விட்டு அந்த படத்தை தீங்கி வச்சு என்ன உங்களோட பயப்பட வச்சுட்டாங்க. இன்றைக்கி நிறைய ஏவாள் எப்படி இருக்கிறாருமோ, கர்த்தருக்கு முன்னாடி புருஷன் பயந்து ஓடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. நிறைய ஏவாள் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் கூட புருஷன் பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு தக்கதாய் சில ஏவாள் வீட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு மனம் இல்லை, 2 பேரும் சேர்ந்து ஒரே மாம்சமாக இருக்கணும் தேவனோட கட்டளையாகும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் பழியை போட்டுட்டு இருக்கிறாங்க.
அவ தான் பண்ணா, இவ தான் பண்ணா. அது மட்டும் இப்போ ஆண்டவர் சேர்த்து போடுற பழிய ஆண்டவர் மேலே என்ன சொல்கிறாரு, நீ கொடுத்த அந்த ஏவாள் தான், நீ கொடுத்த அந்த துணை தான் என்ன இப்படி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி அவரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த பழியை இங்கே போட்டக்கூடாது. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவங்க இந்த தண்டனை குறைக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கணும், அந்த பழியை தாம நான் தான் செஞ்சு ஒத்துந்துருக்கணும். ஒரு அதாவது இப்போ நீதிபதியே போயிருக்காங்க, தண்டனை குறைக்கணும் அப்படின்னா அதை ஒத்துக்கிற பட்சத்தில் மாற்றுவாங்க. உன் கொலை குற்றம் செய்த காய் உன்னை தூத்தனை அப்படின்னு நீதிபதி சொல்வார். ஐயா தெரியாமல் மட்டும் மன்னிச்சின்னு சொல்லும்போது சரி உனக்கு ஆயுள் தண்டனை மாத்திரம்பார். நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் சொல்லிடணும். இப்போ ஆண்டவர் அடுத்த வருஷம் வாசிங்க. இப்போ ஆண்டவர் ஏவாட்டு வர உன் புருஷன் என்னன்னா நான் தான் காரணம், உன்னை சேர்த்து வச்சதான் காரணம், ஒன்றாவது காரணம் சொல்லிட்டு நீ என்னமா சொல்ல வர அப்படின்னு கேட்குறாரு அந்த ஏவாள்கிட்ட. வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான். ஐயோ கொஞ்சம் பெட்ரு. சர்ப்பம் என்ன தான் வஞ்சித்து, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, சர்ப்பம் தான் என்ன கவுத்தி விட்டுடுச்சு அப்படின்னு என்ன செய்யறா திருப்பி விட்டா. அப்போ ரெண்டு பேருமே தப்பு செஞ்சதை ஒத்துக்கிறதுல ரொம்ப ஒருமைப்பாடு, ஒத்துக்காம இருக்கிறதுல ஒருமைப்பாடு, ஒத்துக்கிற விஷயத்துல ஒருமைப்பாடு இல்லை. 7 சோத்திரம் உண்டாதாக இந்த இடத்துல பழியை போட்டதா சொல்லி பார்க்குறோம். இது செய்யக்கூடாது. நீ நிறைய இடத்துல ஒரு தப்பு செஞ்சால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு தப்பு செஞ்சால் தயவுசெய்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. நிச்சயமாக அந்த ஆவின் உடைப்பட பாதுகாக்கப்படும். அந்த கப்புள்ஸ் நல்லா இருப்பாங்க. 7 சோத்திரம்ல ஆமாப்பா நான் தான் செஞ்சுட்டேன் ஒத்துக்கோ அப்படின்னு ஒத்துக்க வேண்டியதான். அது விட்டு பழியை போடக்கூடாது. சில நேரத்தை எங்கள் வீட்டில் சொல்லுவேன், என்னம்மா அது சாம்பாரில் ஒரு உப்பும் இல்லை உரப்பும் இல்லை அப்படிங்க. சரிங்க, அடுத்த வாரம் அதே சொல்லுவேன். 4 வாரம்னா உங்கள் நாக்கில் புண்ணு இருக்குங்க அதனால் அப்படின்னு பாருங்கள். நான் நாக்கில் என்ன செய்ய முடியும், என் நாக்கில் பட்டதுன்னு சொல்ல முடியும். நாக்கில் உப்பு வரல நான் என்ன பண்ண முடியும், புண்ணு தான் பொண்ணோட உப்பு வரலங்கிறது உண்மை. பழியை போடக்கூடாது. திருந்த மாட்டேன், அவனுக்கு திருந்த மாட்டோம், நீங்கள் திருந்த முடியாது. பழியை போடாது. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு புண்ணில் ஒரு காலை வச்சுட்டு புண்ணு இருக்கு, அதை ஓங்கி மிதிச்சுட்டு என்னம்மா மிதிச்சிட்டு அப்படின்னா நீங்கள் காலங்க வச்சிங்க அப்படின்ச்சு ஒரே வாரத்தில். காலங்காத்தாலே சரியாக போச்சு, இந்த ஏற்ற வசனம் தான் நீங்கள் அப்படின்னு நீ ஏற்ற செய்தான்னு கத்தப்ப தான் நடத்துவார் நினைக்கிறேன். காலம் அங்கே வச்சதுனால காலை மிதிச்சுன்னு சொல்லுவோம், பழியை கொடுத்தவரை சாரி என்றெல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவன வசம் சோத்திரம் உண்டாதாக ஒத்துக்கு மனசே வரல. தயவுசெய்து ஆவின் ஒருமைப்பாட்டை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு இந்த என்ன செய்யுங்க, தயவுசெய்து ஒத்துக்க அக்செப்டன்ஸ் ஆஃப் சின்ஸ் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நீங்கள் ஆவின் ஒருமைப்பாட்டை இந்த இடத்துல பாதுகாக்க வேண்டும். கப்புள்ஸ்குள்ளே இப்போ நான் சொல்கிறது ஒரு வினோதமாக இருக்கும். எப்படின்னா இந்த 5 விதமான போதனைகள் நான் சொல்கிறேன், 5ம் அது குடும்பத்தில் ஒரு பகுதியாக இருக்கும். இப்போ நான் சொன்னது கப்புள்ஸ் மட்டும், தம்பதிகளுக்கு நான் சொன்னது. மாறி மாறி ஏக்காந்து கொண்டும் பழியை சொல்லக்கூடாது, குற்றம் சுமத்தக்கூடாது. இப்படி இருந்தால் தண்டனை உங்களுக்கு குறைக்கப்படும். ஏதாவது சேர்ந்து கற்றுக்கிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மாறி மாறி பழி போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக 2 தொடர்ந்து வெளியே போய் வேண்டியதான். கத்திரவசம் சோத்திரம் உண்டாதாக இங்கே ஆதாம் ஏவாள் இப்படி ஒரு பழி போட்டு இருந்து அந்த ஒருமனத்தை ஒரே மாம்சமாக இருக்குங்கிறதை காக்க தவறினார்கள், தோட்டத்துக்கு வெளியே போனார்கள், ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அதனால் இந்த சமான கட்டிலே ஆவின் ஒருபட பாதுகாக்க நீங்கள் என்ன செய்யணும், முன்னுக்கு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தடையாக இருக்கிற இந்த பழி போடுதலை என்ன செய்யணும், விட்டுடணும். நான் நிறைய வசனம் எழுதியிருக்கேன், போனது லேட்டானு சொல்கிறேன், வேகமாக வாசிக்கிறேன். இந்த பழி போடுற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மோசேட்ட கேட்டார், நான் தெரிஞ்ச விஷயம் தான் வேகமாக சொல்லிடுறேன், வாசிக்க வேண்டாம். மோசே கேட்டார், ஆரோட என்னையே நீ நான் மேலே போயிட்டு வரணும், நீங்கள் தங்க குட்டி வச்சு வணங்கிட்டு இருக்கீங்க. அவன் என்ன சொன்னார்மா, மக்கள் தான் எல்லாத்தையும் உள்ளதையும் போட்டாங்க, அது ஒரு பொன்குட்டி வந்து ஒரு ஆட்குட்டி வந்துச்சு, நான் ஒன்றும் பண்ணாத மாதிரி சொன்னார். உன் தலைமையில் விட்டு போயிருக்கிறேன். என்ன ஆடு வந்து மாடு வந்தாலும் பொன்குட்டி வந்தாலும் என்ன குட்டியாலும் நீ தான் பொறுப்பு. ஆனால் என்ன சொல்ல, மக்கள் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சவுல் இடத்துல போய் ஒரு பழி போட்டார். என்ன போட்டார் அப்படின்னா, மக்கள் அதாவது அங்கே போய் எல்லாத்தையும் திருப்பிடுவான்னு சொன்னார். இவர் போய் எல்லாம் போய் ஜெயிச்சுட்டு பெருசு போய் எல்லாம் ஜெயிச்சுட்டு நல்ல இருக்கிறவங்களாம் என்ன ஆடு மாடுகள்லாம் நாளைக்கு பழி கொடுக்க தேவைன்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க, அதனால் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பழி போடுதல்லாம் ஒரு பிரோஜனம் கிடையாது. பழி போடுதல் பிரிவினை உண்டா, நிச்சயமாக பிரிவினை உண்டா. தேவனிடத்து விலகிற ஒரு பிரிவினை உண்டா, ஆவின் ஒருமைப்பாட்டு பிரிவினை உண்டா. இது நான் சொன்ன 2 இதுலையும் பாருங்கள், அங்கே குழப்பம் தான் உண்டாயிடுச்சு. இப்போ பழி போடாமல் ஆமாம் நான் தான் செஞ்சேன் ஆரம் ஒத்துக்கிட்டா அந்த காரியம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதே சமயம் அந்த சவுல் ஒத்துக்கிட்டா வேறு மாதிரி 2 பேரும் ஒத்துக்க மனதில்லை.
பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய சோத்திரம் உண்டாக. ஆகையால் கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு காரியமும் தப்போ குறையோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து ஆமாம் நான் தான் செஞ்சேன், மன்னிச்சிங்க, நான் தான் செஞ்சேன், ஒத்துக்க அக்செப்ட் ஆஃப் சின்ஸ் தான் இதுலேருந்து நீ ரெக்கவர் ஆக முடியும். இந்த ஆய்வு ஒருமைப்பாட்டை நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் பாதுகாக்கணும்னா தயவுசெய்து பாவத்தையே தப்பு என்ன செஞ்சு ஒத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இப்படி செஞ்சால் நான் கணவன் மனைவிக்குள்ள ஆவின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க பார்க்க முடியும். ரெண்டாவது காரியம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்து 5-8 வாசிக்கும் போது சகோதரருக்குள்ளே ஒரு ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். அதில் நீங்கள் அது எப்படி என்ன குணம் அந்த சகோதரர் பிரிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க, வாசிக்கலாம். காயினையும் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. பாருங்க, எல்லா குடும்பமா அங்க இருக்கிறாங்க. ஆனா காயின் மட்டும் வேற முகத்துல இருந்தான், ஒரே முகத்துல இல்ல, வேற முகத்துல இருந்தான். வாசிக்கலாம். உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாத பாவம் வாசல் படுத்திருக்கோ? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வா. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இங்க ஒரு குணம், இங்க காயின் ஒரு குணம் என்ன? எரிச்சல் குணம் இருக்கு. அது என்ன உண்டாயிட்டு தெரியுமா? எதை கொண்டு போயிட்டுமா? ஒரு போட்டி உண்டாயிட்டு. இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்கு. நான் இப்போ 2ஆவது பாயிண்ட் என்னன்னா போட்டி மட்டும் சொல்றேன். ஆனால் இதில் ஒரு பொறாமையும் இருக்குல்ல, அதை பொறாமை பண்ண கடைசியாக சொல்றேன். இப்போ இப்போ நம்ம பார்க்குற பாயிண்ட் வந்து போட்டி. இங்கே காயினுக்கு என்னன்னா ஆபேல் காணிக்கை அங்கீகப்பட்டது, நம்ம காணிக்கை அங்கீகரிக்கப்படலைங்கிற ஒரு போட்டி என்ன செஞ்சது? அண்ணன் தம்பிக்குள்ள இருந்துச்சு. அண்ணன் தம்பிக்குள்ள பாசம் இருக்கணுங்க, அன்பு இருக்கணும். போட்டி எக்காந்து கொண்டும் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா என்ன செய்யணுமா? ஆவின் ஒருமைப்பாட்டை என்ன செய்யறது? கெடுத்து. போட்டி உங்களுக்குள்ள இருக்கும். யூ ஷுட் நாட் காம்பீட் வித் ஒன் அதர்ஸ். போட்டி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. காம்படிட்டே பண்ணாதீங்க. கர்த்தரை உங்களுக்கு பலனில் இருங்க, கர்த்தரை உங்களுக்கு சக்தியில் இருங்க. அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் அப்படி செஞ்சுட்டான், அப்படி ஒரு போட்டியே வைக்காதீங்க. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், அவன் அவனை செஞ்சாலும் எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, அவனுக்கு அதை செஞ்சாலும் எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, எனக்கு நீ இப்படின்னா அவனுக்கு அப்படின்னு பிரித்து பார்க்காம அதாவது ஒரு போட்டி அவங்களுக்குள்ள உண்டாகிறதே பார்க்குறோம். காயினுக்கு எரிச்சலோட காரணமே இந்த போட்டி மனப்பான்மை அவனுக்கு இருந்து தான். நாம் ஜெயிக்கணும் அப்படின்றது. நிறைய இடத்துல இந்த நாம் ஜெயிக்கணும், நாம் மட்டுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி அண்ணன் தம்பிகளை பெரிய இஷ்யூஸ் வர்றதை பார்க்குறோம். நான் மட்டுமே ஆளுகை செய்யணும், நான் மட்டுமே நடத்தணும் அப்படி ஒரு போட்டி உங்களுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக ஆயுள் ஒருமைப்பாடு இருக்காது. அவங்க அதை இழந்து விடுவார். பிற்பாடு பாருங்க, அங்கே ஆபேலும் கிடக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. காயின் ஆபேலே கொண்டு விட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஆயுள் ஒருமைப்பாடு அங்கே பாதுகாக்கப்படவில்லை, பிரிவு அங்கே உண்டாயிடுச்சு. தேவனுடைய சோத்திரம் இந்த போட்டியே வரக்கூடாது. பாருங்க, ஏசுஸ் இருக்கும்போது யோவான்ஸ்நானர் இருந்தார். ஏசுஸ் இருக்கும்போது யோவான்ஸ்நானர் இருந்தார். அப்போ என்னாச்சு தெரியுமா? அப்படி சொன்னாங்க, அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யோவான்ஸ்நானர் என்ன செஞ்சா தெரியுமா? ஆமாய்யா, எனக்கு வரவே என் பின்னே வரவே நான் ஜலத்தினால கொடுக்குறேன், என் பின்னே நினச்சதாரு ஆவினால் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யறாரு? என்கரேஜ் பண்ணார். அப்படிதான் இருக்கணும். ஏசுஸும் அப்படிதான் செஞ்சார். யோவான்ஸ்நான் அப்படி பண்ணுறாங்க, அவன் செய்யட்டும், அவன் அதுக்கு ஆயத்தம் பண்ணுங்க. ஸ்திரீகளை பிறந்த அவனை பிரபுத்திரம் கிடையாது அப்படின்னு அவனே சொல்ல என்கரேஜ். இப்போ இந்த இடத்துல ஊழியத்திலையும் போட்டி வரக்கூடாதுங்க. ஊழியத்தில் ஐக்கியம் நம்ம ஊழிய ஒருமைப்பாட்டை ஒருத்தர் வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே போட்டி மனப்பாடம் உள்ளே வந்துட்டு அர்த்தம். போட்டி மனப்பாடம் உள்ளே வந்துட்டுனா ஒரு ஊழியர் நடந்தது இன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க, அந்த ஊழியர் நடந்த ஆசீர்வாதத்தை இங்கே சொல்ல மாட்டாங்க. போட்டி வந்துட்டுன்னு அர்த்தம். ரெண்டு ஊழியர் இருக்குது, 2 பிரான்ச் இருக்குது, 2 ஊழியர் இருக்குது, 2 பேரும் பேசிக்கல, 2 பேரும் கலந்து ஆலோசிக்கல, 2 பேரும் ஒருமைப்படலை அப்படின்னா அங்கே போட்டி வந்துட்டுன்னு அர்த்தம். போட்டி வந்தாலே அங்கே பிரிவுல ஒருத்தர் தாக்கப்படுவான், இல்லை ஒருத்தன் எனிமி தான். இந்த தாக்கப்படுறதுக்கு காரணமே இந்த போட்டினால வந்தது தான். தேவனுடைய சோத்திரம் உண்டாத. தயவுசெய்து உங்களுக்குள்ள சகோதரர்களை ஏதாவது போட்டி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஜெயிக்கிற மாதிரி இருந்து ஒருத்தர் தோக்கிற மாதிரி தயவுசெய்து எப்படி பண்ணுறது? என்கரேஜ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக காயின் நடந்து எப்படி பண்ணிக்கணும் தெரியுமா? அது என்ன பண்ணிக்கணும்? உன் காணிக்கை அதை அங்கீகரிச்சாலா கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கணும். ஆபேல் பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? கங்க்ராச்சுலேஷன். நான் எல்லாத்துக்குமே அந்த குணம் போகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு குணம் பழி போடாமல் இருக்கு என்ன பண்ணிக்கணும்? குற்றத்தை ஒத்துக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும்? இந்த போட்டி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்னா அவங்க என்ன செய்யணும்? ஒருத்தர் தோக்க மாதிரி போயிட்டு அவன் என்ன செய்யணும்? உடனே
என்கரேஜ் பண்ணுறதாக கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கணும். அவன் பரவாயில்ல உன் காணிக்கை அக்செப்ட் பண்ணிட்டேன் கங்க்ராச்சுலேஷன் கை கொடுத்தோம்னா அவன் எரிச்சல் வர வாய்ப்பே இருந்திருக்காரு. அது மாத்திரமில்ல இன்னொன்று நடந்திருக்கும். என்ன தெரியுமா? சரி நீ உன் காணிக்கை அங்கே போய் நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டுக்கலாம். அதையும் கேட்கல. முகநாடி மாறி போச்சு. அடுத்த சீனரியில் அவன் அங்கே கொல்லப்பட்டான். ஆவேன். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. பாருங்க, முதல்ல மரணம் எப்படி ஸ்தாபிக்க பாருங்க. அதை யோசிச்சு பாருங்க. இயேசு அதாவது தேவன் உலகத்தை படிச்சுக்க அப்புறம் தோட்டத்தை படிச்ச போகிறோம். முதல் மரணம் யாரு? ஆதாம் இல்லைங்க, ஆவேல். கொலை செய்யப்பட்டான். இயற்கை மரணம் கூட கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மரணம் வந்து தெரியுமா? அப்படியே எல்லாம் சொல்லி வச்சு நம்ம அப்படி சொல்கிறது ரிப்பீட்டா. அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மிருகம் தான் கொல்லப்பட்டது. முதல் மரணம் ஒரு மிருகம் தான். அந்த தோலை வச்சு தான் கத்தனை செய்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நினைஞ்சாரு உடை கொடுத்தார். அதான் ஃபஸ்ட்டு ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. அந்த மிருகம் சாவுனதே கிடையாது. எல்லாருமே உயிரோடு இருக்க தான், தோட்டத்தில் உயிரோடு இருக்க தான் தேவோட திட்டம். இந்த தப்பு பண்ணதுனால மிருக ஜனத்துக்கே மரணம் என்ன செஞ்சு அங்கே உண்டாகப்பட்டது. அது மரணம் அந்த வந்து அதை துணி அதோட உடைய எடுத்து அதோட தோல் எடுத்து உடையாக சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மரணம் மிருகத்துக்கு தான் வந்தது. அடுத்தது ஆவேலுக்கு வந்து சொல்லி பார்த்தோம். அது கொலை செய்யப்பட பார்த்தோம். இப்போ ரெண்டாக பிரிஞ்சு இப்போ காயின் ஒரு சபைப்பட்ட சந்ததி ஆகிட்டாங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே பார்க்கறதுனால ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது இங்கே போட்டிங்கிறது கிடையாது. அதாவது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1-2-3 வாசிக்கும் போது இங்கே யோனாத்தானுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியுமா? சவுலுக்கு அப்புறம் ராஜாவாக போகிறது எல்லாருக்கும் தெரியும். அது யோனாத்தான் தான் சொல்லிட்டு. ஆனால் யோனாத்தான் நல்லா தெரியும் கர்த்தர் யார் அபிஷேகித்திருக்காரு? தாவீது அபிஷேகம் இல்லை. என்ன செஞ்சா தெரியுமா? அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? அவர் போட்டியும் பார்க்காம நீ செய்ய அப்படின்னு சொல்ல வாசித்து பாருங்க. அந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கும். வாசிக்க பாருங்க. பேசி முடிந்த பொழுது யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்தது. ஹல்லேலூயா. ஒன்றாய் இருந்தது. 2 in 1 இருந்தாங்க. இசைந்து என்ன பண்ணாங்க? அடுத்த ராஜா நீர்ராயா அப்படின்னு யார் சொல்ற? யோனாத்தான் சொல்றாரு. ஆனால் மக்கள்லாம் என்ன சொல்ல வராங்க? யோனாத்தான் தான் சவுலுக்கு அப்புறம் என்ன செய்யணும் இருக்கணும். வாசிக்கலாம். யோனாத்தான் அவனை தன் உயிரை போல நேசித்தான். உயிரை போல நேசித்தான். அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். வாசிங்க. யோனாத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல செய்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனாத்தான் போட்டுக் கொண்டிருந்த சால்வையை கலச்சி பாருங்க. தன்னோட ட்ரெஸ்ஸுனா அது ராஜரிகம், ராஜாவுக்கு ஒரு மகனுக்கு ட்ரெஸ் அதை கொடுத்தாரு பாருங்க. தன் சால்வையை கலட்டி வஸ்திரத்தையும் பட்டயத்தையும் ஏன் கொடுத்தா தெரியுமா? நீ தான் உண்மையான ராஜா, நான் மாம்சப்படவங்க ராஜா, மக்களை நான் அங்கீகரிச்சிருக்கலாம், ஆனால் நீ தான் தேவன் அனுப்பப்பட்ட ராஜா அப்படின்னு தள்ளு. அடுத்த ராஜாவோட ஸ்தானம் நீ தான் சொல்லி தள்ளுவதெல்லாம் கொடுத்தான். ஏன்னா 2 பேரும் என்ன நினைச்சாங்க? ஒன்று நினைச்சாங்க. தாவீது யோனாத்தானும் ஒன்று நினைச்சாங்க. என்னோட ட்ரெஸ் எல்லாம் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் என்னதுன்னு சொன்னான். தேவனுடைய சோதனை உண்டாதாக. அப்படியே இருக்கணும். அப்போ அண்ணன் தம்பிக்குள்ள எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணுமா? ஓட்டி போடக்கூடாது. இதெல்லாம் அவங்க நினைச்சணும் கொடுக்கணும். அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? நீ வச்சுக்கொள்ளாங்க. தாவீது என்ன செஞ்சாரு? யோனாத்தான் என்ன செஞ்சாரு? என்னோட ட்ரெஸ் எல்லாம் நீ வைத்துக்கொள். அப்படி ஒருத்தர் என்ன செய்யறாங்க? ஒருமித்து இருந்தாங்க, ஒன்றாக இருந்தாங்க. அதனால் தன்னுடையெல்லாம் யோனாத்தான் கொடுத்தார். நீ தான் ராஜா, எனக்கு கொடுத்த ராஜா, நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் அங்கீகரிக்கப்பட்டார். அப்படிதான் என்கரேஜ் பண்ணணும். உனக்கு இது கிடைச்சிருக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி என்ஜாய் பண்ணணும். போட்டி இருக்கக்கூடாது. இங்கே சகோதரர்களை போட்டி நடந்ததுனாலே அந்த ஒருமைப்பாட்டை என்ன செஞ்சு ஆவின் ஒருமைப்பாட்டது கெடுத்துட்டு அங்கே பிரிவினை உண்டாயிட்டு ஆவல் இறந்து போனான். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. 2வது பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னா, எக்காந்து கொண்டும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் போட்டி இருக்கக்கூடாது. அது ஒரு உரசலை உண்டாகும். ஆவின் ஒருமைப்பாட்டை அதை செய்யும், கெடுக்கும், பிறரை தாக்க செய்யும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. 3வது காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. ஆதியாகமம் 9:21. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விடாத படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். சோத்திரம். இங்கே நோவா
அவரை கொஞ்சம் வெளிப்படுத்தி படுத்துன்னு பார்க்குறோம். அவனுடைய ட்ரெஸ்ஸு நன்றுன்னு சொல்லி பார்க்குறோம். உடனே காம வந்திருக்கிறான். வந்து பார்த்து என்ன சொல்கிறான், எழுதிருக்கணும், போய் வெளியே போய் அறிவித்தான். இங்கே பாருங்கள், இந்த மூணாவது காரியம் என்ன இந்த ஆதியாகமம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, யூ ஷுட் அவாய்ட் கோசிங். இந்த விமர்சிக்கிறது, ஒரு ஆளோட பலவீனத்தை, ஒரு பாவத்தை போய் என்ன செய்ய, வெளியே போய் என்ன செய்யுங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. ஒருத்தர் பாவத்தையும் ஒருத்தர் பலவீனத்தையும் வெளியே ஒருத்தருக்கு செய்வீங்க, ஷேர் பண்ணாதீங்க. இங்கே காம் அதை செஞ்சான். உடனே அவங்க சேர்த்து வந்தாங்க. அடுத்த வருஷம் வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்பொழுது சேவும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். தகப்பன் நிர்வாணத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு போரை வந்து அவங்க ட்ரெஸ் விலகிற பார்த்து மூடி அந்த மானத்தை பாதுகாத்து கொண்டார்கள். இப்போ என்னாச்சு தெரியுமா, பின்னர் அதை சேர்த்து குடும்பம் தான் வாசிங்க, அவங்க தான் ஆசைப்பட்டிருந்திருப்பாங்க. வாசிக்கிறாங்க. ஸ்தோத்திரம் உண்டாது. ஹல்லேலூயா. இங்கே இவன் மூலமாக தேவன் மகிமைப்பட்டதை பார்க்கிறோம், காம் மூலமாக இல்லை. பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, கோசி விமர்சிக்கிறோம், வளர்ந்து வெளியே அறிவிக்கிறியா. ஒருத்தருக்கும் பலவீனம் இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு ஒரு பாவம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து வெளியே விமர்சிங்க அப்படின்னா அங்கே ஆள் ஒரு பாட்டு என்ன செய்யுங்க, இழந்துருவீங்க. நீ நிறைய இடத்துல அப்படிதான் நடக்கும். அவன் அங்கே போயிட்டாலுமே, இவங்க வரமாட்டாலுமே, அவன் தயவு செய்ய அங்கே போயிட்டாலுமே, இன்னைக்கு பிள்ளை வராதமே, அங்கே போகாதமே, எதுக்கு நமக்கு இருக்கிறது. நீதிமொழிகள் 17 வாசிங்க, நீதிமொழி 17:4 வாசிங்க. நீங்கள் 17 வாசிப்பறி இந்த மாதிரி போல் சொல்கிற ஆள்கிட்ட, விமர்சிக்க ஆள்கிட்ட, இந்த மாதிரி பிறோட பாவத்தை பரல் சொல்கிற ஆள்கிட்ட நீ கேட்டேன்னா நீனும் துஷ்டன் அர்த்தம்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:4. துஷ்டன் அது தனியாக வாசிக்கணும். துஷ்டன் அக்கிரம உதவிகள் சொல்றதை விட்டு கேட்கிறான். துஷ்டனா இருந்தா அக்கிரம உதவி சொல்றதேவா, சொல்லு நல்லா இருக்க, இன்னும் சொல்லு அப்படின்னு போன மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பான். மணிக்கணக்காக என்ன பேசுறான் போன்ல, அடுத்த ஒரு பாவத்தையும் அடுத்த பலவீனத்தையும் பேசுறான். துஷ்டனா இருந்தா அவன் அக்கிரம உதவி பேச நிச்சயமா கேட்பான். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அதிலே 17:23 வசனம் நினைக்கிறேன், சரியா தெரியல. விறகுகள் வாசிங்க வசனம். விறகுகள் 21 வாசிங்க. 17 இல்லையா, 20 வாசிங்க. விறகுன்னு ஆரம்பிப்பாங்க. விறகு நெருப்பை அணைக்கும் இருக்கும். 20 வசனம் நினைக்கிறேன், 20 அதிகாரம் நினைக்கிறேன். அது என்னன்னா, விறகுலாம் நீங்கள் இருக்காதீங்க. அது விறகுல இருந்து நீங்கள் இருக்காம நகண்டு போயிட்டுனா நெருப்பு அணைச்சு போயிடும். விறகா நீ இருந்தீங்கன்னா அது எரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி அவர்கள் யாராவது சொல்கிறத கேட்டு நீங்கள் விறகா இருந்துடாதீங்க, அது அந்த போய் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். பரவாயில்ல, சில வசனம் வேகமாக போகிறோம்னா புடிசா எழுதிருக்கேன். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால பிறர் ஒருத்தர் விமர்சிக்காங்கன்னா அதை செய்யாதீங்க. ஃபாதர் பெட்மாஸ்டர் போய் ஜான் ஜபராஜ் அவர் சொன்னாராம், ஐயா என்னை பற்றி அப்படி சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்கய்யா, பெரிய பாஸ்டர் சீனியர் பாஸ்டர்லாம் நான் இப்படி பாட்டு போடுறதுன்னு சொல்கிறாங்கய்யா அப்படின்னு அந்த ஃபாதர் பெட்மாஸ்டர், நம்ம ஐயாவை நம்ம அப்பாவை துதிப்போமா அப்படின்னாராம். ஜான் ஜபராஜ் ஃபாதர் பெட்மாஸ்டர் அருமையாக சொன்னார். அவரை பற்றி கமெண்ட் பண்ணோடனே, அவரை பற்றி கமெண்ட் விமர்சித்த உடனே பெட்மாஸ்டர் ஃபாதர் சொல்லியிருக்காரு, நம்ம அப்பாவை தூக்கிப்போமா அப்படின்னாரா. ஏன்னா அவனை பற்றி ஆண்ட சொல்ல, ஏன்னாங்க விறகுலாம் வைக்காது, நான் எரிஞ்சி சாம்பலை நாசமாவுக்கு வைக்காது. அவன் அக்கிரம உதவிகள் சொல்கிறத நான் என்ன துஷ்டனை மாற்ற பார்க்குறியா, வேண்டாம், நம்ம இப்போ துதிக்க நமக்கு அப்பாவை துதிப்போம் அப்படின்னாரா. அந்த மாதிரி பிறரை பற்றி கமெண்ட்ஸே கேட்கப்பட்டான்னு சொல்லி அவரை போயிருந்து ஜான் ஜபராஜ் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் ஒரு சாட்சியம் சொன்னதாக கேட்டேன். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. பிறரை பற்றி ஏதாவது சொல்கிறாங்க போனாங்கன்னா தயவுசெய்து கேட்க. இதுக்கவே ஒருத்தர் பஸ் ஏறி போகிறாங்க, அங்கே என்ன நடந்துன்னு கேட்கறதுக்காகவே ஒருத்தர் பஸ் ஏறி போகிறாங்க. எவ்வளோ காலம் இருக்குது, என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு சரி என்ன தூக்கம் வர மாட்டேங்க அவங்களுக்கு. அவங்க நினச்சி உங்களுக்கு செய்தியை கேட்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்க. அங்கே என்ன நடந்து எனக்கு தெரியணுமே, அவன் வந்தானா என் பணத்தை திருப்பி கொடுத்தானா சண்டை போட்டு போனானா எனக்கு தெரியணும் அப்படின்றதான்.
கேட்கவே கேட்காதீங்க. இங்கே என்ன நடந்து பாருங்க, கர்த்தர் சூத்திரம் உண்டாதாக. இங்கே நோவா அப்படி ஒரு தவறில் இருக்கும்போது ஒருத்தன் அதை போய் வெளியே அறிவித்தான் சொல்லி பார்க்குறோம். அவனும் அதை சரி பண்ண வரல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சகோதரர் என்ன செஞ்சார், அதை மூடி அங்கே பாதுகாத்து கொண்டு அது ஆவி ஒரு முறை பாதுகாத்து கொண்டார். தேவசம் சோத்திரம் உண்டாதாக. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவுசெய்து அந்த சொல்யூஷனை நீங்கள், அதாவது அந்த தவறுல ஒரு தப்பு பண்ணிட்டா செஞ்சானா வெளியே சொல்லாமல் அவனை திருத்த பாருங்க. அதுதான் இந்த இடத்துல நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்யூஷன் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு பழிப்படாமல் இருக்கிறதுக்கு நீ குற்றத்தை ஒத்துக்கணும். ரெண்டாவது போட்டி வராமல் இருக்கிறதுக்கு அவங்களை நீங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அவ்வளோதான். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிறரை பற்றி அவதூறு சொல்கிறது, பிறகு கோழி சொல்கிறது, அதாவது அவருக்கு பலவீனத்தை வெளியே சொல்கிறது, அப்படி ஒரு பழக்கம் இருந்தால் ஆவி உருவப்பட்ட கெடுக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த இடத்துல என்ன சொல்ல பழகிங்க, அந்த பாவம் என்ன தப்புன்னு கேட்டு அதை தீர்க்க பாருங்க. செய்கிற வேலையை அன்றைக்கி செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் ஆவி உருவப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் அதை செய்யவில்லை. தேவனுடைய பிரசன்னம் சூத்திரம்ன்றதாக. இப்படி நீங்கள் என்ன செய்யணும், ஒருத்தர் கூட சொல்லாதபடிக்கு, அவதூறு சொல்லாதபடிக்கு இது வீட்லேயும் சரி, வீட்லேயும் சரி, அத்தை அப்படி சரியில்லை, மருமகம் சரியில்லை அப்படின்னு யார்கிட்டயா போய் மகாட்ட போய் சொல்லிடாதீங்க. மகன் சரியில்லைன்னு சொல்லி வேற யார்கிட்டயாவது ஒரு ரெண்டாவது மகன்கிட்ட போய் சொல்லிடாதீங்க. அவன் அத்தை சரியில்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் சொல்லிடாதீங்க. உங்களெல்லாம் சரியில்லை மாதிரி தோணும், அதான் நீங்களே சொல்லி நீங்கள், அதாவது கோசிப்பு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கரஸ்பாண்டிங் ஆள்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும். அவங்க இல்லாமல் இன்னொன்று சொன்னீங்கன்னா அது பேருது விமர்சிக்கிறது, கோழி சொல்கிறது அர்த்தம். அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா, அத்தை தப்பு செஞ்சாங்க, நீங்கள் அத்தைகிட்டே கேளுங்க, முடிஞ்சு போச்சு. அதே இன்னொருத்தர் சொல்லி ஷேர் பண்ணி அவங்க போய் கெடுத்துக்கிட்டு நீங்களும் கெடுத்துட்டு ஆவி ரெண்டு பேருக்கு ஆவி உருவப்பட்டு கெடுக்கிறது தேவையில்லை. மருமகம் சரியில்லை, மருமட்டை கூட சொல்லுங்க. அது போய் மகாட்ட சொல்லிட்டு மகன்கிட்ட சொல்லிட்டு அதை சின்ன விஷயத்தை பெருசாக சஸ்டைன் மாதிரி பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அந்த போதுக்கு ஆவி உருவப்பட அந்த போகிற மாதிரி ஆகிடும். கோசிப் அப்படின்றது தயவுசெய்து யார்கிட்ட பேசாதீங்க. வெளியாள்கிட்ட பேசாமல் அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட செய்யுங்க, பேசி நீங்கள் அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாத. மூணாவது பாயிண்ட் தான், எக்காரணத்துக்கு கோழி சொல்கிறது, பிறரை பற்றி சொல்கிறத நாம் தவிர்க்க வேண்டும். இது ஆவி உருவப்பாட்டை கெடுக்கக்கூடிய ஒரு குணமாகும். நாலாவது பாயிண்ட், கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. ஃபேவரிசம், பட்சமாக யாருக்குமே இருந்துடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் யாருக்கும் மூத்த பக்கம் தான் எனக்கு பிடிக்கும், ரெண்டாவது பக்கம் எனக்கு பிடிக்கும், பட்சமாக இருந்துடக்கூடாது. அங்கே ஆவி ஒருமைப்பாடு கெட்டு போயிடும். நீ தப்பாக விதைக்கிறீன்னு சொல்லி அர்த்தம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 25 அதிகாரம் 28 வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:28. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தார். பதிலா அவனுக்கு வேண்டியது ஏசாக்கு, அதாவது ஈசாக்கு வேண்டியது ஏசா கொடுத்தனால அவன் மேலே ஒரு ஃபேவரிசம் காமிச்சான், பட்சமாக இருந்தான். அடுத்தது ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தார். ரெபெக்காளோ யாக்கோபு குடும்பத்தில் எப்படி ஆறு உண்மைப்பாடு பாருங்க. மூத்த பிள்ளை அப்பாவுக்கு பிடிக்கும், சின்ன பிள்ளையோ அம்மாவுக்கு பிடிக்கும். இப்படி இருக்கக்கூடாது. நாம் இயேசுவோட பிள்ளைகள் தானே, இயேசு சீடர்கள் தானே. அப்போ இயேசு ஃபாலோ பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். இயேசு எப்படி இருப்பார்? பட்சபாத உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படின்னு நம்ம கற்றுருக்குறோம். அப்புறம் அவர் சீடர்கள் நாம் அதை செய்ய வேண்டும். மகள் கொண்டு செஞ்சு மகனுக்கு கொண்டு செய்யக்கூடாது. பட்சபாதமே இருக்கக்கூடாது, ஃபேவரைஸுமே இருக்கக்கூடாது. வீட்டில் பார்க்குறோம், ஆம்பளைங்களுக்கு சொத்து கொடுத்தா போதும், பிள்ளைகளுக்கு வேண்டான்னு சொல்லி, பொம்பளை பிள்ளை வேண்டான்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல ஆவி உருவப்பாடு கெட்டு போயிடும். தூக்கம் வராது, ராத்திரி தூக்கம் வராது. சோத்திரம் உண்டாக. இந்த ஆவி உருவப்பாடு கெட்டு போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் சங்கடங்கள் வருது. நம்மளை அறியாமல் சில தவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படியாவது அந்த குடும்பத்தில் ஒரு சமான கேடு உண்டாகக்கூடிய சில காரியங்கள் இருக்குது. அப்போ என்ன இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேவரிசம், ஒரு பட்சபாதம் உள்ள மாதிரி நடந்து கொள்கிறோம். அதாவது 12 சகோதரர்கள் இருந்தார்கள். அது யோசேப்பு மேலே யாக்கோபு பண்ணிச்சுட்டான், பிரியமாக இருந்தான். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ்ஸுனா இவனை மட்டும் இருந்து மல்டி கலர் ட்ரெஸ்ஸு கொடுத்து பட்சமாக இருந்தான். அன்னைக்கு போட்ட அந்த விதை பாருங்க, அந்த சகோதரர்கள் இவரை பகிக்க வச்சது, ஆர்வப்பட கெடுத்தது. அது ஃபியூச்சரில் போக வரைக்கும் செய்தது இருந்துச்சு. இந்த பட்சபாதம் பார்த்தீங்க, இந்த விதையானது பின்னாடி வளரும். தேவனுக்கு சந்தோஷம் உண்டாக. இது ஒருத்தருக்கு பட்சமாக பார்க்கக்கூடாது. சில பேர் நான் பார்த்துருக்குறேன், மருமக பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாங்கன்னா அவளை தாங்குவாங்க. மருமக சில பேக்ரவுண்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப மட்டமாக டீல் பண்ணுவாங்க.
மூத்த மரமாக பேக்ரவுண்டில் வந்திருப்பாங்க, ரெண்டாவது மரமாக பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்திருப்பாங்க. அவளை தாங்கிறது இவ்வளோ ஒதுக்குறது. அதில் மூத்தமாக படிச்சிருப்பாங்க, இளைய மகா மருமக படிச்சிருக்க மாட்டான், அவளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. இப்படி செய்யக்கூடாது, பட்சபாதமே இருக்கக்கூடாது. நம்மளோட தேவன் நம்மளிடத்தில் பட்சபாதவை உள்ளவர் அல்லவே. அதுபோல் நாம போவோமே. இங்கே என்ன செஞ்சாங்க, ஒரு பட்சபாத ஃபேவரிசம் வந்து இந்த விதையானது பின்னாடு வரைக்கும் அவங்க பாதிச்சு இந்த ஆவி உருவப்பாட்டை கெடுத்துக்கொண்டு தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக எல்லாரும் ஒன்று அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்போல காட்டுங்க. நம்மளோட பிள்ளை எல்லாரும் ஒன்றுனா ஒன்போல செய்யுங்க. அடிக்கடி கிருபாயிட்டு கிராஸ் பண்ணுவான், நீ அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க அப்படின்பான். நான் தேவனோட பிள்ளையாக இருந்தேன், தேவனுக்கு நான் பயப்படுறேன்னா அவரை என்ன பட்சபாதம் இல்லாதபடிக்கு என்ன நடத்துகிறாருன்னா என் பிள்ளையை நான் என்ன செய்வேன் அப்போ நடப்பேன். தேவன் என்ன என் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. என்ன அவருக்கு எப்படி செய்யணுமோ எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் அந்த குணம் எனக்கு இருக்கும். அவங்க 2 பிள்ளைங்களை நான் எப்படி செய்யணுமோ அப்படி தான் நான் செய்வேன். ஒரு நாள் கூட உனக்கு கூட அவனுக்கு பிரித்து பார்த்துக்கலடா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் சொல்லுவான், அதனால் அவன் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, எனக்கு இந்த ஸ்ட்ரிக்ட் அப்படி இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். பட்சபாதம் பார்க்க கிடையாது. நான் எதையும் ஃபேவரேஷனாக பார்க்கவும் கிடையாது. ஆனால் நம்ம சில இடத்துல அப்படி பார்த்துடுறோம், இது சின்ன பிள்ளை தானேங்க அப்படின்னு பார்த்துருவோம். அந்த விதை விதைச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. அது பாருங்க, அவர் வந்து ராகேலுக்கு பிறந்த ராகேலுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லி யோசேப்பு மேலே ஒரு சின்ன ஒரு கண் வச்சதுனால அங்கே என்ன ஆகிட்டு அந்த விதை தப்பா கலந்துச்சு. மற்றவங்க மேலே அந்த 11 சகோதரம் அவங்க மேலே நினச்சிச்சு குறை சொல்கிறதும் பழி போடுறதும் கடைசியில் அவங்கள வித்து போடுறதும் ஆகி போச்சு அந்த விதையானது. அப்படி ஒரு ஃபேவரிசம் பார்த்தனால சங்கடமாக கத்திரபசம் சோத்திரம் உள்ளத. இங்கேயும் பாருங்கள், ரெபெக்காள் வந்து அந்த யாக்கோபு மேல் பிரிய வைத்து ஏசாவை ஒதுக்குறதுனால கடைசி வரைக்கும் என்ன போச்சு தெரியுமா, அந்த ஏசா யாக்கோபு சண்டை போட்டே தான் இருந்தாங்க 2 பேருக்குள்ள. ஒரு ஆவி உரிமைப்பாட்டாங்க கெடுத்தது காரணமே இந்த ஃபேவரிசம் தான். கத்திரபசம் சோத்திரம் உள்ளதாக தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். அதாவது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 46 பார்க்கும்போது இப்போ இந்த காரியத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கணவன் மனைவி பிள்ளைகளை சேர்த்து வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். வாசிக்கலாம். ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்தின் மேல் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதனை. இப்ப ஏசா அவங்களோட பெண்ணை கட்டிட்டாங்க. அது இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இப்போ போய் அவர்கிட்ட யாக்கோபுட்ட போய் பேசுகிறா, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு எடுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, அதனால் யாக்கோபுக்கு அப்படி செய்ய விடக்கூடாது, ஏன்னா அவன் பிரிய வச்சிருக்கால அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் கணவன்கிட்ட பேசினான். இந்த மாதிரி கணவன்கிட்ட ஏசாட்ட பேசியிருந்தோம்னா ஏசா அங்கே தப்போட வாய்ப்பு இல்லை. அது யார்கிட்ட மட்டும் தான் பேசுனாங்க, யாக்கோபு காரியத்துக்கு மட்டும் தான் பேசினாங்க. கணவன்கிட்ட போய் சிலர் சொல்லுவாங்க, மனைவி சொல்கிறத எப்படி கணவன் கேட்பாங்க, நான் என்னைக்கே பொண்டாட்டி பேச சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படிமா. ஒரு வசனம் பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் இப்போ என்ன சொல்கிறா, ஈசா கிட்ட போய் ரெபெக்காள் சொல்கிறா, இந்த மாதிரி பெண் ஏத்தியர் பெண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அடுத்த வசனம் வாசிங்க. இது அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனம். போ இப்போ பாருங்க, மனைவி பற்றி கேட்டாலும் கேட்கலையா? யார் சொல்லி அங்கே போனாங்க? ஈசாக்கையா யாக்கோபு அங்கே போக சொன்னார். மனைவி அப்படி ஒரு ஆலோசனை, ஒரு ஆவிக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அவன் பாருங்க, அவன் அங்கே கெட்டி எடுத்து போய் எனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதாவது உயிரே போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஈசாக்கிட்ட சொன்னேன். ஈசா காதில் விழுந்து, ஆமாம் சார் தான் இந்த மாதிரி திரும்ப தேவன் மனம் சொல்லிட்டாங்க, சரி இனியா சரி உன் குடும்பத்தை ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அப்படி நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபேவரிசம் நீங்கள் அதை ஒழிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆள் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன் அவனை போல இவன் வரல, இவ்வளோ போல அவன் வரல, ஏன் இவனை சாட்டி நிற்கிறோம், ஏன் அன்பை காட்டுறோம், டிஸ்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். இப்போ இதே வார்த்தை மூத்தமான ஏசாக்கு இவர் ரெபெக்காள் வந்து ஈசாக்கு என்ன பண்ணியிருந்தா ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தான்னா ஏசா தப்பு பண்ணிருக்க மாட்டான். கதிரவசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகியனாலே இங்கே இந்த இடத்துல மனைவி சொல்ல ஈசாக்கு கேட்ட காரணம் நல்லதாக இருந்தது, நல்ல பெண்ணு நாங்கள் யாக்கோபுக்கு அமைஞ்சா சொல்லி பார்க்கணும். கதிரவசம் சோத்திரம் உண்டாதாக. இந்த இடத்துல என்ன ஒன்று ஃபேவரிசம் தயவுசெய்து ஒருத்தருக்குள்ளே பார்க்காதீங்க, சபைக்குள்ளும் சரி குடும்பத்துக்கும் பார்க்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா ஆவின் ஒருமைப்பாட்டை கெடுத்து விடும். ஒரு ஃபேவரிசமாக இருந்து அப்படின்னா ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அதை சரி செய்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. 5வது காரியம் பொறாமை. 5வது காரியம் பொறாமை. இப்போ நான் முதல் சொன்ன பாயிண்ட் வந்துட்டேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30:1.
ராகேல் ஆ. தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாமலை கண்டு ஆ தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு ஆ. யாக்கோபை நோக்கி ஆ. எனக்கு பிள்ளைகளும் இல்லாவிட்டால் நான் சாதனை பாருங்க, இங்கே ஒரு நெகட்டிவாக பேசுகிறவருக்கு வந்துச்சு, ஒரு அவிசுவாச நிலையை வந்துடுச்சு. எப்படி வச்சுக்கணுமா, அவளை பார்த்து பொறாமை. என்றைக்குமே ஒருத்தர் பார்த்து பொறாமை பண்ணாதீங்க. அதாவது இந்த நீதிமன்ற வசனம் எழுதலை, ஞாபகம் இருக்குது. இந்த பொறாமை உடனே எலும்புரிக்கு நோய் உள்ளவனாக இருப்பான் என்று போடப்படும். அதாவது போன் கேன்சர். இந்த பொறாமை நோய் எப்படி இருக்குமா, போன் கேன்சர், எலும்பு அரிசியுமா அது உரிக்குமா. ராகேல் இதேயாரை பார்த்து என்ன செய்திருக்கிறா, பொறாமை கொண்டிருக்கிறா. கர்த்தரை சில ஆராய்ச்சி பார்க்குறேன், சில கர்த்தர் அது பொறாமை கொள்ள இந்த ஒரே காரணத்துக்கு தான் ராகேலுக்கு அது கர்ப்பம் அடைச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்ல காரணம். என்னைக்கு அந்த பொறாமை விட்டுட்டாலோ அன்றைக்கி கர்த்தரை அடிச்சிட்டார், அது கர்ப்பத்தை திறந்தாருன்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் நான் பார்த்தேன். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக இந்த 2 பேரும் பொறாமை உள்ளது பின்னாடி அடிச்சுக்கிட்டான். தூத்துனாயின் கடிக்காக அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிட்டான். அவனை பார்த்து இவன் வளரணும். இந்த பொறாமையே நமக்கு வேண்டாங்க. அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அவன் வளர்ந்துட்டு போகிறான். நமக்கு என்ன ஸ்கில் இருக்கோ நம்ம ஒத்து போகிறோம். அண்ணனுக்கு செஞ்சுட்டீங்க, எனக்கு கொடுக்கல. எங்கள் சின்னருக்கு வீட்டில் ஒன்று இருக்குது, நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு தட்டில் ஒரு ஐட்டம் வச்சா அதை பார்த்து சந்தோஷப்படாது. நேராக அண்ணன் தட்டில் எடுத்துன்னு வச்சுருக்கேன். சிக்கன் பீஸ் எனக்கு எண்ணுவாங்க. சிக்கன் பீஸ் 4னா அவனுக்கு 4 தான் இருக்கணும். ஒன்று அவன் வயசு கூட ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சானே எண்ணுவான். நமக்கு 4 கிடைச்சிருக்க சந்தோஷம் கிடையாது, அவனுக்கு ஏன் 5 வச்சுங்கிற பொறாமை. அதான் சொன்னேன், 1 அவனுக்கு 4 கொடுத்தா சந்தோஷப்படுவியா, அவனுக்கு 5 கொடுத்தா ஒரு பொறாமை. இது ஆவின் ஒருமைப்பட்ட கெடுத்து கொடுங்க அண்ணன் தம்பிக்குள்ள. பொறாமையே வேண்டாம். எங்கள் அக்கா தங்கச்சி அப்படியே அடிச்சுக்கிட்டாங்க. அதனால் கர்த்தர் கொஞ்ச நாள் தடை செஞ்சார் கர்ப்பத்தை. அப்படிதான் ஆகிப்போம். அப்படி செய்யக்கூடாது. சில ஆசீர்வாதம் பொறாமை கொண்டா, பார் சகோதரி பொறாமை கொண்டா சில ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகும். உபதேசம் ஒன்று தான், அது என் குடும்பமாக தான் சரி, சபை குடும்பமாக தான் சரி, ஒருத்தருக்குள்ள நீங்கள் பொறாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வர ஆசீர்வாதம் செய்கிறது தடைப்பட்டு போயிடும். ஏழு வருஷம் சோத்திரம் இல்லாத பொறாமை எடுத்துரும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா கொடுத்ததை சந்தோஷமாயிட்டு, இதுதான் சொல்யூஷன். கொடுத்ததை சோத்துக்கணும், சோத்துக்கணும். இவ்வளோ கிடச்சிச்சே கர்த்தர் சோத்திரம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா விஷயம் கிடைக்கும். நமக்கு வேணுங்கிறதுக்கு நம்ம கொடுத்தக்கா கர்த்தர் சோத்திரம் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். தவிர அடுத்த தட்டில் விழுன்னு பார்க்கக்கூடாது. புரியுதா? தேவ சோத்திரம் உண்டாதாக. அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் ஒரு காரியம் செஞ்சுருக்கணும். பச்சைபாதம் இல்லாமல் ஃபேவரிசம் இல்லாமல் கரெக்டாக நடந்துருக்கணும். அப்படி நடந்தால் அடுத்த பாயிண்டில் அந்த அக்கா தங்கச்சிக்குள்ளேயோ அண்ணன் தம்பிகளோ பொறாமல் வராமல் இருக்கும். சிலர் வந்து யோசிக்கிறோம், அவங்களோட இது இவங்களோட நீ என்ன பண்ண அப்படின்றாங்க. 2 வீட்டில் மருமகளை அடிச்சுக்கிறாங்க. அவர் அப்படி இருக்கிற தலைவராக இருக்கா, நீங்கள் எப்படி நீங்கள் உள்ளாருந்து என்னத்தை கண்டீங்க, இப்போ உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வெறுமனே கையை விட்டு கண்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஏதாவது சொல்லி தூண்டி விட்டு பொறாமை தூண்டி விடுவாங்க. மனைவிமா இருக்கும் சரி, கணவமாக தூண்டி விடுவாங்க. தயவுசெய்து அந்த இடத்துல பொறாமப்படாதீங்க. அவருக்கு கொடுத்தானா கர்த்தரை கொடுத்த கிருபையில் நிற்கிறார், அவ்வளோதான். எனக்கு கொடுத்த கிருபையில் நிற்கிறார், அவ்வளோதான். 7 வருஷம் சோத்திரம்டா. நேற்று நான் அதான் சொன்னேன். நான் ஒரு ஆளை பேசியிருப்பேன், அவர் கிருபையில் நிற்கிறாருங்க, நான் என் கிருபையில் நிற்கிறேன், அவ்வளோதான். அவருக்கு கர்த்தரையும் அவ்வளோ கிருபை கொடுத்தா எனக்கு கொடுத்த அப்படி நான் ஒரு நாள் சொன்னதும் இல்லை, சொல்ல போகிறதும் கிடையாது. 7 வருஷம் சோத்திரம் இல்லாதாங்க எனக்கு கிருபைக்கு சோத்திரம். ஹalleluya. நான் பாவியாக இருந்தேன், கர்த்தரை ரட்சித்தார், கர்த்தர் கிருபை என் மேலே இருக்குது, சோத்திரம், அவ்வளோதான். அவரும் பாவியாக இருந்திருப்பாரு, கர்த்தர் ரட்சித்திருப்பாரு, கர்த்தர் கிருபை அவருக்கு அப்படி பேர் வேண்டியதானே. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக சோத்திரம், பாயிண்ட் இருக்குது. அதை விட்டு அவங்களுக்கு எவ்வளோ செஞ்சுட்டீங்க, எனக்கு செஞ்சுட்டீங்க அப்படிங்கிற பொறாமை கொண்டினா இன்னும் ஆசை தரப்பட்டு. இங்கே அதுதான் 5ஆவது பாயிண்ட் தான். இதே பாயிண்ட் தான் முதல்ல நான் சொன்னது. காயின் ஆவேல் அவங்க காணிக்கு அங்கீகரிக்கப்பட்டது, என் காணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட சொல்லி பொறாமையில தான் கொண்டான். இது ஆரம்பத்தில் சொல்லும் போட்டியும் பொறாமையும் அந்த ஆதியாம அந்த 4 இருக்குது. ஆனால் நான் பாயிண்ட் வருஷப்படுத்துக்காக இதை கடைசி சொல்கிறேன். தேவ வசனம் சோத்திரம் உண்டாக ஆகிய அந்த 5 காரியங்களை நீ ரொம்ப ஆவின் உருவம் எடுக்கிறதுக்கு காணப்படும் சொல்லி நான் வேதாமத்தில் ஆதியாமத்திலிருந்தே பார்க்குறோம். முதல் பாயிண்ட்டு, யார் மேலேயும் பழிய போடாதீங்க. அது ஆவின் உருவப்பாட்டை எடுக்கிறோம், விசேஷமாக தம்பதிகளுக்குள்ள, சபைக்குள்ளேயும் சரி, குடும்பத்திலும் சரி. 2வது பாயிண்ட்டு, யாருக்கும் போட்டியாக போகாதீங்க, போட்டியாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அவங்களோட தாக்குறதுக்கு போகும். அந்த இடத்துல நீங்கள் அவங்க என்ன செஞ்சுருங்க, கங்காஜ் பண்ணி உற்சாகப்படுத்துறீங்க, அதில் அது வெளியே வந்துடலாம். 3வது காரியம், எக்காரணத்து கொண்டும் அதாவது பிறர் பாவத்தையோ பிற பிரச்சனைகளோ வெளியே நீங்கள் கோஷி பண்ணாதீங்க, வெளியே சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண பாருங்க. இது ஆவின் ஒருமைப்பாட்டை பாதுகாத்துக்கொள்ளும். வெளியே சொன்னீங்கன்னா ஆவின் ஒருமைப்பாட்டை கெடுத்துவிடும். 4வது காரியம், யாருக்கும் நம்ம பிள்ளைகளாம் சரி, இவங்களுக்கு ஃபேவரிசம், அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று ஃபேவரிசம் பண்ணாங்க.
நிறைய ஃபேவரிசத்துக்கு நிறைய நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அப்போஸ்தலர் படியில் நடபடியில் இருக்குது. ஓதரம் போட்டு தங்கவசம் வந்து அவன் முன்னாடி உட்கார வைக்கிறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து அவன் முன்னாடி இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் பொறுத்திருக்கு எழுதுறாரு. இந்த ஃபேவரிசம் யாரும் ஆள் பார்த்து செஞ்சிடாதீங்க. ஒரு தன்வந்தனா அவன் போய் தனியாக கவனிக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் எழுதுன்னு பார்க்குறோம். ஸோ 4வது வந்து ஃபேவரிசம். இதுக்கு என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். ஒருத்தர் நீ கூட வச்சுருக்கிறது எந்த ஷேர் எப்படி பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணால் அது ஃபேவரிசம் அது ஒழிஞ்சு போயிடும். அந்த ஃபேவரிசம் கத்தோட ஒருமைப்பாட்டின் சிலது ஆவியின் ஒருமைப்பாட்டை கெடுத்துவிடும். 5வது பாயிண்ட் ஜெல்லசி, பொறாமை. உங்கள் சகோதர பிள்ளைங்களுக்கு அவனுக்கு அப்படி கிடச்சிச்சு எனக்கு இப்படி கிடச்சிச்சு அப்படி நீங்கள் அந்த அண்ணனுக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு எனக்கு இந்த வேலை கிடச்சிச்சு பொறாமை கண்ணு பார்க்காதீங்க. அவனுக்கு வேலை கிடச்சிது அது தேவனை அனுப்பத்தை அனுக்கிறான். உனக்கு வேணும்னா நீ தேவனை அனுப்பத்தை காத்துரு. இப்படி தான் பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும். கத்திரவசம் சோத்திரம் உண்டாதாக. இந்த பொறாமையினால என்ன உண்டாயிடும், அவன் ஆவல் தாக்கப்பட்டான். இங்கே அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு ஆவின் ஒருமைப்பாடு கெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 5 காரியம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நம்ம கிடைச்சதை வச்சு அக்செப்ட் பண்ணிட்டா அந்த பொறாமை அங்கே கலைகிறது. கத்திரவசம் சோத்திரம் உண்டாதாக. இந்த 5 பாயிண்ட்டும் ஆவின் ஒருமைப்பாட்டை கெடுக்கிறதுக்கு ஒரு காரியமாக இருக்குது. நான் இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஆவின் ஒருமைப்பாட்டோட பலன்கள் என்ன சொல்லி பார்த்தோம். ஆவின் ஒருமைப்பாடு கெடுக்கிறதுக்கு என்ன குணங்கள் இருக்குது, என்ன ஆட்டிடியூட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த 2க்கும் சொல்யூஷன் ஆதியாமத்தில் இருக்குது. இது முடிவுறவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 காரியம் நான் சொல்லி வேகமாக சொல்லி முடித்தேன். 2 காரியம் என்ன அப்படின்னா, இந்த 2 காரியம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த 5 குணம் வராமல் பாதுகாக்கலாம். இந்த 5 நான் சொன்ன பாருங்கள், ஆவின் ஒருமைப்பாட்டை சேதப்படுத்துகிற 5 காரியத்தையும் வராமல் பாதுகாக்கலாம். அதாவது நான் ஏன் இதை கடைசி முடிவுரை சொல்கிறேன், நான் முதலே இதை சொல்லிக்கலாம். சொல்லிட்டாக்கா இந்த 5 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்காம போயிருக்கலாம். ஆனால் அந்த 5 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறக்காக 2 காரியம் நீங்கள் செஞ்சோம். அப்போ டோட்டலாக இந்த 5 குணம் நமக்கு எடுபட்டுருக்கு. இதுதான் இப்போ நம்ம அந்த செய்தியில் பார்க்குற கீ பாயிண்ட். அதாவது ஒரு முடிவுரை பாயிண்ட் தான், கன்க்ளூஷன் பாயிண்ட் தான். அந்த கீ பாயிண்ட் ரொம்ப ஆதாரமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 பாயிண்ட். 1, இந்த 5 குணம் வராமல் இருக்கு நீ என்ன செய்ய வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டும். 2வது மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுதா? அதாவது இப்படி வச்சுக்கலாம். 2வது மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதான். இப்போ வாசிக்கலாம். ஆதியாகமம், இதுவும் ஆதியாகமத்தில் இருக்குது, வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். வாசிக்கலாம். வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. வேண்டாம், நான் சகோதரன், இது எல்லாம் உனக்குள்ளது இல்லை. நீ அப்படி போ, இதெல்லாம் நீ வச்சுக்கோ. இப்படி போனால் நான் அப்படி போகிறேன், உனக்கு எதிராக நிற்க மாட்டேன். இடதுபுறம் போகிறேன். இப்படி சொல்லி அவர் விட்டு ஒரு என்ன சொன்ன, பெரிஸ்தர் காணையான்னு நம்மளை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்றாரு, பெரிஸ்தர் காணாது நம்மளை நம்ம அடிச்சுக்கிறது, மாப்பாவை அடிச்சுக்கிறது, மேய்ப்பர் அடிச்சுக்கிறாங்க, கவனிச்சு கொண்டு இருக்கிறாங்கய்யா. நம்ம 2 அண்ணனுக்கு அடிச்சுக்கக்கூடாது, கவனிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. நம்ம மேய்ப்பர்கள் நம்ம பாஸ்டர் அடிச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீ இதை ஃபுல்லாக நீ செஞ்சுக்கோ, இதை ஃபுல்லாக நான் செஞ்சுக்கேன் அப்படின்னு விட்டு கொடுக்குற தன்மை ஒருத்தருக்கு வர வேண்டும். இந்த விட்டு கொடுக்குற தன்மை வரணும்னா அந்த சகோதரர்கள் ஆவின் ஒருமைப்பாடு இருக்கவே இல்லை. ஆபிரகாம் செய்தான். லோத்தை விட்டு கொடுத்தாரு. உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ, உன் கண்ணு கூட என்ன கேட்டால் எடுத்துக்கோ, டேக் இட் அப்படின்ட்டார். நான் இந்த பக்கம் போய் எனக்கு கிடைக்கிறதா வச்சுக்கிறேன் அப்படின்னு விட்டு கொடுக்குறதுனா அந்த 5 குணம் வரவே வராது. ஹல்லேலூயா. அன்றைக்கி தான் ஏவாள் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்ததோ இந்த தண்டனை குறைக்கப்பட்டிருக்கலாம். நான் தான் செஞ்சேன் அந்த பாவத்தை விட்டு கொடுக்க மனப்பான் இல்லை, ஆதாமுக்கும் இல்லை. காணிங்க அவன் காணிங்க அங்கே போட்டால் என்ன, எனக்கு ஒரு நாள் காணிங்க கத்தையன் காணிங்க அங்கே இருப்பார், விட்டு கொடுத்துருக்கலாம், விட்டுட்டார். எல்லாத்துக்கும் பாருங்கள், விட்டு கொடுக்க மனப்பான்மையே கிடையாது. விட்டு கொடுக்குற காரியம் அது வர வேண்டும். இங்கே ஆபிரகாம் இந்த எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். விட்டு கொடுத்து அந்த லோகத்தோட ஒருமைப்பாட்டை அவரை பாராட்டு கொள்ள. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் ஞாபகம் வச்சுங்க, நம்ம கிறிஸ்தவர்களாக 2 காரியத்தையும் கடைபிடிச்சிக்கோங்க. ஆவின் ஒருமைப்பாட்டை காலம் 2 காரியம். 1, விட்டு கொடுக்க பழக்கம் நமக்கு நிச்சயமாக வரணும். பசங்க சொன்னேன், அது 2 ரொம்ப அடிச்சுட்டாங்க. காலையில் மொத்தம் எழுந்திரிச்சு நீ விட்டு கொடுப்பாங்க, இன்னைக்கு பின்னாடி வந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ப்ராப்ளம் சால்வ்டு. ஏன்னா பெரிய சேரும் காணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி அடிச்சுக்கிறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. விட்டு கொடுத்து ப்ராப்ளம் சால்வ்.
அந்த வசனம் சோத்திரம் உண்டாக விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆவி ஒருமைப்பட்டு எடுக்கிற குணங்கள் நமக்கு ஜென்மத்துக்கு வராது. ஹalleluya. அதனால் நாம் விட்டு கொடுக்குற பழக்கத்தை நாம் கடைப்பிடிப்போமா. ரெண்டாவது காரியம் ஆதியாகமம் 50வது அதிகாரம் 17 கூட வாசிக்கிறேன். ஆகையால் அப்பொழுதே 15 வாசிங்க. தன் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாகவனுக்கு செய்த எல்லா பொன்னாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரிக்கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிற்கு ஆள் அனுப்பி இங்க பாருங்க, அதாவது என்னன்னா யாக்கோபு அவர் பிள்ளைகளும் சேர்த்து யோசேப்புக்கு சாப்பாடு போட்டுருக்காரு எங்க எகிப்து தேசத்துல. இப்போ யாக்கோபு இறந்துட்டார். இந்த 11 பேரும் என்ன பண்ணாரு, பயந்துட்டாங்க. நம்மளே கட்டிடுவாங்க, எப்படியாவது சொந்த தம்பியை கையில் வச்சுப்பான், 10 பேர் நம்ம கட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு. இப்போ ஒரு வார்த்தை கேட்குறாங்க, ஏன்னா இது வரைக்கும் கேட்காத ஒன்று கேட்குறான். என்ன கேட்குறான் தெரியுமா? வாசிக்கிறேன். உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு பொல்லாங்கு செய்திருந்தார், அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உங்களுடைய தகப்பனார் மரணமடைய முடியும் சொல்லும்படி கட்டளை. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? உங்க சகோதரர்கள் இந்த மாதிரி தப்பு செஞ்சான்னு சொல்லி என்ன செய்வாரு, அவங்களை மன்னிக்க வேண்டும் சொல்லி என்ன சொல்றாரு. அப்படியே தகப்பன் ஒன்று என்ன சொன்னாரு, உங்களோட சொல்ல சொன்னாரு. எப்போ தகப்பன் இருக்கும்போது சொல்லுங்க, தகப்பன் இறந்ததுக்கப்புறம் சொல்றாரு, இப்படி நாங்கள் செஞ்ச பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் சொல்லி சொன்னாரு. வாசிக்கலாம், மறுபடியும் வாசிங்க. உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரரை நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்ல சொன்னார். யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. பாருங்க, இந்த சகோதரர்கள் டைரக்டா மன்னிப்பு கேட்கல யோசேப்பிட்ட. எங்க அப்பா உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு, எங்க அப்பா என்ன செஞ்சாரு, இப்படி உங்கள்கிட்ட மன்னிக்க முடியாது சொன்னாரு, அதனால நம்ம மறுபடியும் சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த வசனத்தை யாரும் கவனிக்கணும், திருப்பி வாசிங்க. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 15. தங்கள் தகப்பன் மரணமடைந்த யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பை நம்ம பகைத்து நாம் அவருக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காக நமக்கு சரிக்கு சரிக்கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிற்கு ஆள் அனுப்பி நாம அவன் செஞ்ச தோத்தால சரி பண்ண பழி வாங்குவான்னு சொல்லி பயந்து போய் ஆள் அனுப்பி சொன்ன வார்த்தையை பாருங்க. சகோதரர் நமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் என்ன சொல்றாரு, உம்முடைய சகோதரர் பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஹalleluya. இன்டைரக்டா மன்னிப்பு கேட்கிறாரு பாருங்க. எப்படி டைரக்டா மன்னிப்பு? ஈகோ எங்க நமக்கு இந்த சாப்பாடு கிடையாது, ஊருக்கு வேண்டியதான் என்ன பண்றோம், அப்பா போய் சாப்பாடு போட்டான் தம்பி இப்போ கேட்கறது தகப்பன் எங்க உங்க அப்பா உயிரோடு போய் சொன்னாரியா, இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் மன்னிச்சுக்கிட்டு சொன்னாரு. யோசேப்பு அழுது மறுபடியும் சேர்த்துக்கிட்டார். ஹalleluya. இந்த பாருங்க, ஒருத்தர் மன்னிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் வந்து கேட்கணும். என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் சொல்லுவான், நீ கிறிஸ்தவனை மன்னிக்க மாட்டியானா, மன்னிப்பு கொடுக்கலாம். அவர் வந்து கேட்கணும், நான் இந்த பிராமத்திரம் செஞ்ச பாவம் செஞ்சேன்னு கேட்டார். ரத்த என்ன சொன்னார், ஒரு மனசாப்பட்டு 7 இருந்தாலும் கேட்டான்னு மன்னிக்க சொன்னார். எஸ் சொன்னார், அவன் மனசாப்பட்டு வந்தான்னு செய்யுங்க மன்னிங்க. நீங்களும் பொதுவான மன்னிப்பு கொடுக்க முடியாத, அவன் வந்து என்ன பிராமம் செஞ்சாலும் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இங்கே வந்து என்ன கேட்டார், இன்டைரக்டாகவே அவர் என்ன செய்தார், எப்படி தகப்பன் சொன்னார் எங்களை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசேப்பு அழுது சொல்லலாம், அவன் மன்னிச்சுட்டு சொல்ல. வாசிக்கலாம், வாசிங்க. மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். இப்போ மன்னிச்சுங்க அப்படின்னு இன்டைரக்டா அவர் சொல்லிட்டார். வாசிக்கலாம். பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கும் அவருக்கு ஆள் வந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே பசு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணி. ஆமென். ஹalleluya. பயப்படாதீங்க அப்படின்ட்டார். என்ன சொல்ல, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்கள் என்னது நான் ஏத்தில் நீங்கள் ஜீவனாசம் பண்ணிக்கலாம்னு சொல்லி தேவனுடைய பசங்க சோத்திரம் இல்லாத மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கணும். இப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஆவி உருவப்பட்டு இருக்கிற அந்த கெட்ட இடங்கள் நம்ம நினைச்சாது ஓடாடாது. ஹalleluya. தேவனுடைய பசங்க சோத்திரம் நம்ம அதாவது நமக்கு ஆண்டவர் பிறக்கும் போதே ஒரு மருந்து நம்ம கொடுத்துருக்கிறார் தெரியுமா. ஆண்டவர் பிறக்கும் போதே நமக்கு
ஒரு மருந்து கொடுத்துருக்கிறார். என்ன மருந்து தெரியுமா? என்ன மருந்து? துளசியா? பிறரை மன்னிக்கிற மருந்து கொடுத்துருக்கிறார். ஒரு இடத்துல ஆராய்ச்சி எழுதி சால்வ் பண்ணி பிஹெச்டி சால்வ் பண்ணி என்னன்னா, சேயிங் சாரி இஸ் த பெஸ்ட் மெடிசன். சேயிங் சாரி இஸ் த பெஸ்ட் மெடிசன். அந்த மருந்து எங்கே கிடைக்கும்? எந்த மெடிக்கலும் கிடைக்காது, உங்கள்கிட்ட தான் கிடைக்கும். 2 வார்த்தை தானா. என்ன வார்த்தை அப்படின்னா, ஒரு நாளில் நீங்கள் வந்து சாரி சொல்ல பழகிக்கணும். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். சாரின்னு சொல்கிறத பழகிக்கணும். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை பாருங்கள், அதுக்கு ரிஃப்ளெக்ஷனாக நீங்கள் என்ன செய்யணும்? சாரி சொன்னவங்கள கிவ் சாரி சொல்லி பழகிக்கணும். என்ன, நீங்கள் அவங்கள சரி மனுஷன் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொன்னோம், கிவ் சாரி, அந்த சாரியை நீங்கள் கொடுத்துருங்க, அதை திருப்பி கொடுத்துருங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சாரி சொல்ல பழகிக்கணும். அந்த சாரிக்கு கிவ் சொல்ல பழகிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மன்னிக்கும் இந்த சாரி சொல்கிறதுலாம் பெரிய மருந்துன்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் எடுத்துக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனை நாளுங்க சாரி சொன்னோம்? ஈகோ ப்ராப்ளம் நமக்கு எப்படி இருக்குது? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சாரி சொல்கிறதே நம்மள கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆவி ஒருமைப்படாங்க என்ன இருக்காது? நிச்சயமாக இருக்காது. கணவன் மனைவிகள் சாரி சொல்லிகிட்டே இருக்கணும். கணவன் மனைவிகள் ஒருத்தர் தப்பு தயவுசெய்து பழிப்படாங்க, சாரி சொல்லுங்கள். அண்ணன் தம்பியில் போட்டிக்கு போகிறாங்க வந்து ஒருத்தர் சாரி சொல்லுங்கள். அவங்க நீங்கள் தாக்காதீங்க. பிறரை பற்றி ஒரு அவதூறு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு சாரி சொல்லிட்டாங்க, வெளியே வந்துருங்க. ஒரு ஃபேவரிசம் மட்டும் சாரி சொல்லி வெளியே வந்துருங்க. ஒரு புறம் வந்த சாரி சொல்லி வெளியே வந்துருங்க. இதுதான் பெஸ்ட்டு மருந்து. 2 விஷயம் கிறிஸ்தவர்களாக நாம் இதை கடைபிடிச்சி அவன் மறக்காமல் நம்ம ஆன்மாவுக்கு எக்காந்து கொண்டு எல்லா காலத்துக்கும் விட்டு கொடுக்க பழகிக்கிங்க. ஆள் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. எக்காந்து எந்த இடத்துலையும் மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பையும் கேளுங்க. ஹல்லேலூயா. மன்னிப்பை கொடுங்க, மன்னிப்பையும் கேளுங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த ஆயுள் ஒருமைப்பாட்டை நீங்கள் ஜாக்கிரதையாக பாதுகாக்கலாம். விசேஷமாய் சமான கட்டி மித்தமாய் நீங்கள் இந்த ஆயுள் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கலாம். அதாவது இந்த ஆயுள் ஒருமைப்பாடுன்னு சொல்கிறோம், மெனி டு ஒன் சொல்கிறோம், ஆல் இன் ஒன் சொல்கிறோம். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தீங்கு செய்கிறதுக்கு சில பேர் அப்படி தான் இப்போ தெரியுதாங்க. அதாவது பவுல் மேல் பாயிறதுக்கு அவங்க ஒருமைப்பட்டு பாய்ந்தாங்களாம். எப்படி? பவுல் மேல் பாயிறதுக்கு ஆமாம் ஒருமுறைப்பட்டு சேவானை கல்லறிஞ்சாங்களாம். இன்னைக்கு தீங்கு செய்யறதுன்னு ஆயுள் ஒருமைப்பட்டு செய்கிறாங்க, காத்துக்கொள்றாங்க. கோர்ட் கேஸ் போடுறதுக்கு எல்லாம் ஒருமைப்பட்டுக்கிறாங்க. இன்னும் நீ வான்னு சேர்த்துக்கிறாங்க. எங்கேயே ஆயுள் ஒருமைப்பாட்டு இருக்குது? கோர்ட் கேஸ் கொடுக்க ஆளாக சேர்த்துட்டு இருப்பீங்க, லிஸ்டாக போய் இப்படி தான் நீங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. தான் தலைவராக ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இது ஆயுள் ஒருமைப்பாடு கிடையாது. இது சுயநலத்துக்காக செய்யலாம். இது ஒரு கோஷ்டியா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இவங்க மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பை என்ன செய்யணும்? கேட்கவும் வேண்டும். அப்படின்னா தான் அந்த ஆயுள் ஒருமைப்பாடு ஃபர்தராக இயேசு வரைக்கும் பாதுகாக்கலாம். இல்லைன்னா அங்கங்கே பீச்சிக்கிட்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் கர்த்தர் ஆவியானவர் நம்ம போதிச்சிருக்கிறார். ஒரு சில குடும்பம் தான் கர்த்தர் நம்மளை போதிக்கிறார். நம்ம அதுக்கு குடும்பத்திலே கொண்டு வருவோம் அந்த பாயிண்ட்டை. நாம் ஆயுள் ஒருமைப்பாடு பாதுகாக்கிறதுக்கு நம்ம நிறைய காரியங்களை விட்டு கொடுப்போம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கொடுப்போம். இப்படி செய்தால் தொடர்ந்து ஆயுள் ஒருமைப்பாட்டை நாம் பாதுகாக்கலாம். சமானத்திற்கு கட்டிமித்தமாய் ஆயுள் ஒருமை பாதுகாத்து நாம் தேசம் செய்யலாம். கர்த்தர் வார்த்தைகள் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தருக்கு நல்ல வார்த்தைகள் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம்.